நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சேர்ந்து நடத்துகிற யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் 2024 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி பார்ட் 1, அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு. அதை செகண்ட் டெஸ்ட் இன்னைக்கு ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கொஷின் டிஸ்கஷனுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷஃபிள் பண்ணி டைம்லைன் படி தான் வந்து கொஷின்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். கொஷின் பேப்பரில் இருக்கிற நம்பரை வச்சு இந்த நம்பரை மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்தந்த கொஷின்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஸ்கஷனை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 46. கொஷின் நம்பர் 46ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 4-5 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து எந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏன்ஷியன்ட் ஆரம்பிக்கிறப்ப எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஒரு தடவை சின்னதாக அதை பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து 3ஆக டிவைட் ஆயிருக்கும். பேலியோலித்திக், மீசோலித்திக், அப்புறம் நியோலித்திக். பேலியோ அப்படின்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மீசோ அப்படின்னா மிடில் ஸ்டோன் ஏஜ், நியோ அப்படின்னா நியூ ஸ்டோன் ஏஜ். ஸோ மீசோ வந்து இட்ஸ் அ டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் பேலியோ அண்ட் நியோ. இது வந்து டிரான்சிஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், டிரான்சிஷன் ஸ்டேஜ். ஸோ இப்போ இந்த பேலியோல பார்த்துட்டோம் அப்படின்னா லோவர் பேலியோ, மிடில் பேலியோ, அப்பர் பேலியோ அப்படின்னு 3 டைப் இருக்கு. ஸோ லோவர் பேலியோ இதுல வந்து சொஹானியன் கல்ச்சர், அச்சுலியன் கல்ச்சர் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ சொஹானியன் அப்படின்னா என்ன, அச்சுலியன்னா என்ன? சொஹானியன் அப்படின்னா இங்கதான் வந்து சோஹன் ரிவர், இந்த ஏரியா ஃபுல்லாவே இருக்கிறது தான் வந்து சொஹானியன் கல்ச்சர். மீதி இருக்கிற ஏரியா எல்லாமே இட்ஸ் அச்சுலியன் கல்ச்சர். அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சொஹானியன் கல்ச்சர்ல வந்து சாப்பர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, டூல்ஸ் இருக்கும்ல, அதுல சாப்பர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அச்சுலியன் கல்ச்சர்ல வந்து ஹேண்ட் ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொதுவா அச்சுலியன் கல்ச்சர்ல குவாட்சைட் யூஸ் பண்ணி தான் அந்த ஹேண்ட் ஆக்ஸ் வந்து பண்ணுவாங்க. இப்ப குவாட்சைட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, அதாவது மகாராஷ்டிரா ரீஜன்ல வந்து அது கிடைச்சிருக்காது. அப்ப இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோலரைட் யூஸ் பண்ணி அந்த ஹேண்ட் ஆக்ஸை வந்து மேட் பண்ணிருப்பாங்க. இதுவே வந்து பெங்கால், அசாம் இந்த ரீஜன்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபாசில் வுட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதே மிடில்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டோலரைட் கிடைக்கல அப்படின்னா லைம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ சொஹானியன், அச்சுலியன். சொஹானியன்ல வந்து சாப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அச்சுலியன்ல வந்து ஹேண்ட் ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து லோவர் பேலியோலித்திக். அப்பர் பேலியோலித்திக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா வந்து ஃபிளேக் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபிளேக் டூல்ஸ் வந்து பேலியோல எங்க வந்து அதிகமா இருந்துச்சு, ஃபிளேக் டூல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்த பீரியட்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மிடில் பேலியோலித்திக். இது அப்பர் பேலியோலித்திக்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிளேட் இண்டஸ்ட்ரி, பிளேட்ஸ் அண்ட் பர்னிங் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேலியோல இருக்கிற டிவிஷன். ஸோ பேலியோல லோவர் பேலியோ, மிடில் பேலியோ, அப்பர் பேலியோ. லோவர் பேலியோல சொஹானியன், அச்சுலியன். சொஹானியன்னா சாப்பர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அச்சுலியன்னா ஹேண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஹேண்ட் ஆக்ஸ் வந்து ஒரு ஏரியாலையும் ஒரு மாதிரி வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காமனா எல்லா இடத்துலையும் குவாட்சைட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம்லாம் வந்து குவாட்சைட் யூஸ் பண்ணி தான் ஹேண்ட் ஆக்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த குவாட்சைட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதே வந்து மகாராஷ்டிரா ரீஜன்ல டோலரைட் யூஸ் பண்ணி அந்த ஹேண்ட் ஆக்ஸை வந்து பண்ணிருப்பாங்க. சென்ட்ரல் இந்தியாவில் வந்து லைம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பெங்கால் அண்ட் அசாமில் ஃபாசில் வுட் யூஸ் பண்ணி அதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி மிடில் பேலியோலித்திக்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிளேக் டூல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிடில் பேலியோலித்திக் அப்படின்னா ஃபிளேக் டூல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அப்பர் பேலியோலித்திக்ல வந்து பிளேட் அண்ட் பர்னிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேலியோலித்திக். அப்போ பேலியோலித்திக்ல வந்து ஓல்டு ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஓல்டு ஸ்டோன் அப்படிங்கிறப்போ ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க, செட்டில் ஆகியிருக்க மாட்டாங்க. அங்கங்க வந்து என்ன அன்னைக்கு தேவைக்கு என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு அடுத்த உடனே வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் எதுவும் இருக்காது அவங்களுக்கு, அவங்க வந்து சாதாரணமான வாழ்க்கையே வந்து வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து மீசோல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இப்பதான் வந்து செமி பர்மனன்ட் அப்படின்னா டெம்பரவரியா கொஞ்சம் இடத்துல வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மீசோலித்திக்ல. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. மனுஷங்க வந்து நாயெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு மீசோல இருந்து தான் வந்து கிடைச்சது. அடுத்து வந்து நியோ வந்து நியூ. இப்போ நியூனா எல்லாம் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க,
கொஞ்சம் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. வீடு ஒரு சில இடத்துலலாம் வந்து ஹட்ஸ் மாதிரி கட்டி வாழ்றாங்க. ஒரு சிலதை மட் பிரிக்ஸே வச்சு கட்டி வாழ்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் பாட்ரிஸ், ஹேண்ட்மேட் பாட்ரிஸ் வந்து பண்றாங்க. அதுவும் நியோலித்திக் எண்ட்லலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வீல் பாட்ரிஸ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ், நம்மளுக்கு எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கு, வீட் இருக்கு, இந்த மாதிரியான எவிடன்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு அவங்க வந்து ப்ராப்பரா ஒரு வாழ்க்கையை வந்து எங்க லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நியோலித்திக்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஸ்டோன் ஏஜஸ். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இப்போ இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ என்ன கேட்குறாங்க, பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ். அதே மாதிரி 3த்துக்கும் டூல்ஸோட டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேலியோல இந்த டூல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்காது, பிளண்டா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து மைக்ரோலித்திக், மீசோலித்திக்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த டூல்ஸ் வந்து அதை வந்து மைக்ரோலித்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்குல்ல, இது வந்து இட் இஸ் நாட் மோர் தென் 5 சென்டிமீட்டர் மேலே இது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இதை வந்து மைக்ரோலித்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மைக்ரோலித்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூல்ஸை வந்து ஷார்பன் பண்ணுறதுக்காக இந்த மைக்ரோலித்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து நியோலித்திக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே பாலிஷ் பண்ணி பக்காவா எதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஏஜஸ். ஸோ என்ன கேட்குறாங்க, பாலிஷ்டு ஸ்டோன் டூல். ஓகே, பார்த்துட்டோம். நியோல லார்ஜ் ஏர்ன்ஸஸ் காஃபின். ஸோ புதைக்கிறதுக்கு வந்து அவங்க ஏர்ன்ஸ்னா பெரிய பெரிய பானை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல்ஸ் டு மேக் பாட்ரி, எஸ் இட் இஸ் தேர். நம்மளுக்கு ஒரு சில இடத்துல எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. க்ளோத்ஸ் மேட் அப் ஆஃப் காட்டன் அண்ட் வூல். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க இது எங்கதான் வரும் எனக்கு தெரியல அப்படின்னாலும் நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் பேலியோல வந்து மக்கள் வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக தான் இருந்தாங்க. மீசோலையும் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக இருந்தாங்கன்னா அப்போதான் வந்து செட்டில் ஆகவே, அதாவது டெம்பரவரியா ஒரு செட்டில்மெண்ட்டே அப்போதான் வந்துட்டாங்க. அப்போ இங்க பாருங்க, காட்டன் அண்ட் வுல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டா செட்டில்மெண்ட் நடந்து அங்க வந்து அக்ரிகல்ச்சர் வாஸ்டா பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ காட்டன் அண்ட் வுல் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஓரளவுக்கு நல்லா செழிப்பா இருந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அது பேலியோல நடக்கலன்னு நம்மளுக்கு தெரியும், மீசோல நடக்கலன்னு தெரியும். நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் பிட்வீன் நியோ அண்ட் மெட்டல் ஏஜில் தான் நடந்திருக்கும். ஸோ நியோவே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் செட்டில்மெண்ட் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு, அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டில் ரேரிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறப்போ ஸோ இதை வந்து நம்ம இதோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அபவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 46 சி, நியோலித்திக் ஏஜ். இந்த இம்பார்ட்டண்டான விஷயம் யூபிஎஸ்சி வந்து என்ன கேட்குறாங்க ரீசெண்டாக அப்படின்னா மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது என்ன தெரியணும் அப்படின்னா பேலியோலித்திக்ல என்னென்ன சைட்ஸ் இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரி மீசோ, நியோ எல்லாத்துக்குமே தெரியணும். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் அந்த ஒரு ஏரியா எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மெகர்கா அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், அது என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 47, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஸ்மால் ஸ்டோன் ஆர்டிஃபெக்ட்ஸ் கால்டு மைக்ரோலித்ஸ். ஆமா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, யூஸ் ஆஃப் bow and arrow was prevalent during மீசோலித்திக். ஆமா, மீசோலித்திக்ல தான் நம்மளுக்கு மைக்ரோலித்ஸ் வந்து இருந்துச்சு நம்ம பார்த்தோம். bow and arrowங்கிறது வந்து இட்ஸ் அ காமன் ஃபீச்சர் எல்லா ஸ்டோன் ஏஜ்லயுமே, பேலியோ, மீசோ, ஏன்னா அவங்க ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸா bow and arrow வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ், ஆமா நம்ம பார்த்தோம்ல, பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் வந்து நியோலித்திக்ல தான் இருந்துச்சு. பிராக்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நியோலித்திக்ல இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Mesolithic age people lived in huts, whereas Neolithic people lived in mud bricks. நம்ம என்ன சொன்னோம், மீசோலித்திக் வந்து செமி பெர்மனன்ட், அதாவது டெம்பரவரி, அப்படி இல்லைன்னா செமி பெர்மனண்டா தான் வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ செமி பெர்மனண்டா இருக்கிறப்ப அவங்க எப்படி ஹட்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த செமி பெர்மனன்ட் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா கேவ்ஸ்ல தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து குடிசெல்லாம் கட்டி இல்லை, அவங்க வந்து கேவ்ஸ்ல, குகையில எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் மாறி வேற எங்க குகை இருக்கோ அங்க போய் இருக்க ஆரம்பிச்சாங்க. செமி பெர்மனன்ட் இடத்துல தான் இருந்தாங்க, அதுவும் கேவ்ஸ்ல மட்டும் தான் இருந்தாங்க. தே டிட் நாட் லிவ் இன் ஹட்ஸ். ஹட்ஸ்லாம் வந்து நியோலித்திக்கோட ஃபீச்சர். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 41 ஆப்ஷன் பாம்பே. கொஸ்டின் நம்பர் 48
கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த சைட்ஸ், அந்த சைட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தான் வந்து இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்கோம். ஸோ என்ன கேட்குறோம் அப்படின்னா சைட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். என்னென்ன சைட்டு கேட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெகர்கா எவிடன்ஸ் ஆஃப் காட்டன், புர்ஜாகான் பிட் டுவெல்லிங், மஸ்கி மெகாலித்திக் கல்ச்சர், பிம்பேத்கா வந்து பேலியோலித்திக் பெயிண்டிங். ஸோ இது எல்லாமே இங்கே இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து பேலியோலித்திக் சைட்டா இல்லை வந்து மீசோலித்திக் சைட்டா இல்லை நியோலித்திக் சைட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு மேப் கொடுத்துருக்கோம்ல, அதில் எதெல்லாம் பேலியோலித்திக் சைட்டு, எதெல்லாம் மீசோ, எதெல்லாம் நியோ, எதெல்லாம் வந்து பின்னாடி வந்து மெட்டல் ஸ்டோனேஜ், பிரான்சேஜ், அது எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நான் சொன்னால ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து நம்ம ஒரு இதுக்கும் படிச்சு வச்சுக்கணும்னு. ஸோ அதுதான் இது. ஸோ இதுல மெகர்கா வந்து எங்க இருக்கு அப்படின்னா, மெகர்கா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும்ல, பாகிஸ்தான்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறோம்? மெகர்கா வந்து கேட்குறோம். ஸோ மெகர்கா எங்க இருக்கு அப்படின்னா இட்ஸ் இன் பாகிஸ்தான். ஸோ மெகர்கா. அதுக்கப்புறம் எந்த சைட் கேட்டிருக்கோம் அப்படின்னா புர்ஜோகான். புர்ஜோகான் வந்து எங்க இருக்கு அப்படின்னா காஷ்மீர் வேலி. அடுத்து என்ன சைட் கேட்டிருக்கோம்? மஸ்கி. மஸ்கி வந்து எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கும் மஸ்கி. அடுத்து என்ன சைட்டு? பிம்பேத்கா. பிம்பேத்கா இட்ஸ் அ பேலியோலித்திக் சைட். பிம்பேத்கால பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் எல்லா லித்திக்கான எவிடன்ஸும் வந்து இட் இஸ் தேர் இன் பிம்பேத்கா. ஸோ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? மெகர்கா. மெகர்கால என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் காட்டன் இருக்கா? ஆமா, எவிடன்ஸ் ஆஃப் காட்டன் வந்து மெகர்கால தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அது இல்லாம நம்ம மெகர்காக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட் ஹவுசஸ்ன்னு நான் சொன்னேன்ல, அந்த மட் ஹவுசஸ்க்கான எவிடன்ஸ் வந்து இங்கதான் வந்து இருந்துச்சு. ஸோ நியோலித்திக்ல 2 டைப் ஆஃப் ஹவுசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து மட் ஹவுசஸ், இன்னொன்று வந்து பிட் டுவெல்லிங். அதாவது அடியில் குழி தோண்டி அதுக்குள்ளார வீடு கட்டி வந்து இருந்திருப்பாங்க. ஸோ மட் ஹவுசஸ்க்கான, மட் சைட்ஸ்க்கான எவிடன்சஸ் வந்து நம்மளுக்கு மெகர்கால கிடைச்சிச்சு. பிட் டுவெல்லிங் வந்து புர்ஜகான்ல வந்து கிடைச்சிச்சு. பிட் டுவெல்லிங் ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? புர்ஜகான்ல பிட் டுவெல்லிங். ஓகே. அடுத்து மஸ்கி. மஸ்கி வந்து கர்நாடகால இருக்கு. இது வந்து மெகாலித்திக் கல்ச்சர். அது என்ன மெகாலித்திக் கல்ச்சர் அப்படின்னா, மெகானா பிக், லித்திக்னா ஸ்டோன். ஸோ பிக் ஸ்டோன் கல்ச்சர்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நியோல வந்து பார்த்தோம்ல, அவங்க வந்து ஏர்ன் பரியல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இது வந்து ஸ்டோன் பரியல்ஸ். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதைச்சிட்டு அதுக்கு மேல ஸ்டோன்ஸ் வைப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். இதே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ல இருக்கு. மென்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேல ஒரே ஒரு கல் வைப்பாங்க. டோலமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி கல் வச்சு புதைப்பாங்க. சார்கோஃபேஜஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்டான பெரிய பெரிய கல்லை வச்சு புதைக்கிறதா வந்து ஸ்டோன் பரியல்ஸ். அதை தான் வந்து மெகாலித்திக் கல்ச்சர் அப்படின்றோம். ஸோ மெகாலித்திக் கல்ச்சருக்கு நீங்க ஒரு சில பிளேசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மஸ்கி இன் கர்நாடகா. இது இல்லாம ஹலூர் அப்படிங்கிற ஒரு ஹலூர் இருக்கா, ஹலூர் இன் கர்நாடகா. ஸோ இது 1, இது 2. மூணாவது வந்து நாகார்ஜுன கொண்டா இன் ஆந்திரா. 4 ஆதிச்சநல்லூர் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த 4 பிளேசஸ் தான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் மெகாலித்திக் கல்ச்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 48 நம்ம பார்த்த மாதிரி மெகர்கால தான் எவிடன்ஸ் ஆஃப் காட்டன் இருக்கு. இதோட பிளஸ் நீங்க என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா மட் பிரிக்ஸோட எவிடன்ஸும் இங்கே தான் இருக்கு அப்படிங்கறத எழுதிக்கோங்க. புர்ஜஹான்ல பிக் டுவெல்லிங் இட்ஸ் a கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மஸ்கி மெகாலித்திக் கல்ச்சர் எஸ். இதோட அந்த மீதி பார்த்த 3 சைட்ஸையும் எழுதிக்கோங்க. பிம்பேத்கா பேலியோலித்திக் ஏஜ் பெயிண்டிங். ஆமா, நான் சொன்ன மாதிரி பிம்பேத்கால பேலியோ பெயிண்டிங்ஸ் இருக்கு, மீசோ பெயிண்டிங்ஸ் இருக்கு, நியோ பெயிண்டிங்ஸ் இருக்கு. இதோட எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலே ஓல்டஸ்ட் ராக் பெயிண்டிங் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் இன் இந்தியா. வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ராக் பெயிண்டிங் இது வந்து ஸ்பெயின்ல இருக்கு. ஆனா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண ராக் பெயிண்டிங், வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ராக் பெயிண்டிங் எங்க பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில தான் பண்ணாங்க, மத்திய பிரதேஷ் ரீஜன்ல பண்ணாங்க. ஸோ இதை யார் பண்ணா அப்படின்னா ஆர்ச்சிபல்ட் கார்லே. ஆர்ச்சிபல்ட் கார்லே. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிம்பேத்காவை வந்து ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா பகாங்கர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிம்பேத்காவை டிஸ்கவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் வி நோ தட் இங்க வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கேவ்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்டோனேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதே இவரோட டிஸ்கவரிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. பிம்பேத்காவை பத்தி இன்னும் ஆல்ரெடி பிம்பேத்கா பத்தி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து யூபிஎஸ்சி கேட்டாங்க.
அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்சுவல் ரீசன்ஸ்லாம் பார்த்துக்கணும். இது இல்லாம பிம்பேட்கா எங்க இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பிம்பேட்கா வந்து ஒரு யுனெஸ்கோ சைட்டு, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிம்பேட்கா முன்னாடி பார்த்த மாதிரி என்ன கல்ச்சர் அப்படின்னா அச்சூலியன் கல்ச்சர். அச்சூலியன் கல்ச்சர் அப்படின்னா என்னது, ஹேண்ட் ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னது அப்படின்னா இது வந்து சவுத் இந்தியா அங்கதான் வந்து இருக்கு. இது பிம்பேட்கா கேவ்ஸ் வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ரட்டபாணி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி கீழே தான் உள்ளாரதான் பிம்பேட்கா வந்து இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி எப்பயுமே ஒரு டைம் ஒரு விஷயத்த கேட்டாங்க அப்படின்னா அடுத்த டைம் கேட்குறப்போ அதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போவாங்க. ஸோ கொஞ்சம் டீப்பா போறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பிம்பேட்கா வந்து ரட்டபாணி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள இருக்கு, மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கு. பிம்பேட்கா வந்து ஒரு யுனெஸ்கோ சைட். அங்க வந்து அச்சூலியன் கல்ச்சர், அதாவது ஹேண்ட் ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது சவுத் ஆஃப் இந்தியாஸ்ல இருக்கு. அப்புறம் இதை யாரு டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா வக்காங்கர், இவர் தான் டிஸ்கவர் பண்ணா. ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம பிம்பேட்கா பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 48 நமக்கு தெரியும் எல்லா பேர்ஸுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி டெல்லி. கொஸ்டின் நம்பர் 49. கொஸ்டின் நம்பர் 49ல என்ன கேட்குறாங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஹரப்பன் சிவிலைசேஷன் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம். ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் போனோடனே என்ன வரும், ஓல்டு ஸ்டோனேஜ், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படின்னா என்னது, பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், இந்த 3 லித்திக் ஸ்டோனேஜ் முடிஞ்சிடும். ஸ்டோனேஜ் முடிச்சோடனே நம்மளுக்கு தெரியும் நியோலித்திக்லேயே வந்து செட்டில்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு விஷயமா மனுஷங்க வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லைவ்லிஹுட் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி நியோக்கு அப்புறமா சாக்கோலித்திக் வரும். சாக்கோலித்திக் அப்புறமா வந்து சாக்கோலித்திக்ங்கிறது காப்பர். ஸோ ஸ்டோனேஜ் ஃபர்ஸ்ட் வரும். ஸ்டோனேஜ்ல நம்ம பார்த்துருப்போம் பாலியோ, மீசோ, நியோ பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா எக்ஸ்டென்சிவா சாக்கோலித்திக் அப்படின்னா இந்த இடத்துல காப்பரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரான்ஸ் ஏஜ் வரும். பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறப்போ பிரான்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, காப்பரோட தானே கலந்து கண்டுபிடிப்பாங்கல்ல. ஸோ பிரான்ஸ் ஏஜ். ஸோ இந்த பிரான்ஸ் ஏஜுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் தான் ஐவிசி. ஸோ அடுத்து நம்ம இப்போ ஐவிசி பார்க்கலாம். ஸோ எப்பயுமே ஒரு சிவிலைசேஷன் பார்க்குறோம், இர்ரெஸ்பெக்டிவ் எனி சிவிலைசேஷன் டைனாஸ்ட்ரி என்ன பார்த்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், எங்க இருந்து எங்க வரை இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மௌரியன் டைனாஸ்ட்ரி பார்க்குறப்ப கூட மௌரியாஸ் வந்து எந்த ரீஜன்லேருந்து எந்த ரீஜன் வரையும் அவங்க வந்து ரூல் பண்ணாங்க, அதோட கேபிட்டல்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் சென்டர்ஸ் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கேருந்து பண்ணாங்க, அவங்களோட ட்ரேட் சென்டர்ஸ் என்ன, அவங்களோட ட்ரேட் போர்ட்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து காமனாக வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதே பேட்டர்னில் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் வந்து மௌரியாஸோட போர்ட்ஸ் எங்க அப்படின்னு கேட்குறாங்க, இன்னொரு டைம் குப்தாவோட போர்ட் எங்க. ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் இதை எடுக்கிறோம், ஃபார் எனி சிவிலைசேஷன் ஆர் டைனாஸ்ட்ரி எது எடுத்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன ரீஜன்ஸ் இருக்காங்க, எங்கெங்க சென்டர்ஸ்ல என்னென்ன பண்ணாங்க, யார் யார் இருந்தா என்னென்ன, அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல. யாரா அதாவது பர்டிகுலர் கிங் ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஃபேமஸான விஷயம் பண்ணதுனால தான் ஃபேமஸா இருக்காங்க. ஸோ அது என்ன ஃபேமஸான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஏன்ஷியன்ட்லயும் சரி மிடிவல்லையும் சரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன கேட்குறாங்க, ஹரப்பன் சிவிலைசேஷனோட எக்ஸ்டென்ட், அதாவது அவங்களோட ஜியாகிரபிக்கல் பவுண்டரி வந்து கேட்குறாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாத்துகை இன் த நார்த், நர்மதா இன் த சவுத், மக்ரன் கோஸ்ட் இன் த பலுச்சிஸ்தான் இன் த வெஸ்ட் அண்ட் மீரூட் இன் த ஈஸ்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஹரப்பன் சைட்ஸ் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் ஃப்ரம் குஜராத். ஸோ ஐவிசி பொறுத்தவரையும் எங்கெங்க என்னென்ன சைட்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் பவுண்டரிஸ்லாம் எங்கன்னு தெரியணும், இந்தியாவில் என்னென்ன சைட்ஸ் இருக்குன்னு தெரியணும், எந்தெந்த சைட் என்னென்ன ஸ்டேட்ல இருக்குன்னு தெரியணும். நம்மளோட சிவிலைசேஷன் எல்லாமே ரிவர் பேஸ்டு சிவிலைசேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு சைட் இருக்கு அப்படின்னா அது பக்கத்தில் ஆப்வியஸா ஏதோ ஒரு ரிவர் இருக்கும். அப்போ அந்த ரிவரையும் வந்து எக்ஸ்டென்சிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த லெவல் போகிறோம். ஆல்ரெடி சைட்ஸை பற்றி கொஸ்டின் வந்துருச்சு, இதெல்லாம் இண்டஸ் வேலி சைட்ஸா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அடுத்து போறாங்க யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன கேட்பாங்க, பக்கத்தில் இருக்கிற ரிவரை கேட்கலாம், இல்லை அந்த சைட்டுக்கான ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான கொஸ்டின். ஸோ இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் வந்து பார்த்துருவோம்.
ஸோ இதான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து சுட்கா ஜண்டர். அடுத்து நார்தர்ன் மோஸ்ட் சைட் வந்து சாத்துகை. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் சைட் வந்து ஆலாம்கீர்பூர். இங்க இருக்கும் ஆலாம்கீர்பூர், யூபில. அதுக்கடுத்து சதர்ன் மோஸ்ட் சைட் அப்படின்னா தைமாபாத். இது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் சுட்கா ஜண்டர், நார்தர்ன் மோஸ்ட் சைட் சாட்டுகை. இது வந்து நார்தர்ன் மோஸ்ட் சைட் ஆஃப் ஐவிசின்னு கேட்டாங்கன்னா சாட்டுகை. இதுவே வந்து நார்தர்ன் மோஸ்ட் சைட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா மண்டா தான் வந்து நார்தர்ன் மோஸ்ட் சைட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற நார்தர்ன் மோஸ்ட் சைட் இது. அதே மாதிரி வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் ஆஃப் ஐவிசின்னு கேட்டாங்கன்னா சுட்கா சண்டர். அதுவே வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தேசால்பூர். ஓகேவா? இதான் வந்து வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் இன் இந்தியா. ஸோ இதான் வந்து பவுண்டரி. இப்போ இதை வச்சுட்டு நம்ம அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் எக்ஸ்டெண்டட் டு சாத்துகை இன் த நார்த்தா? ஆமா, சாத்துகை இன் த நார்த். எஸ். அடுத்து டு நர்மதா இந்த சவுத்தா? ஆமா, தைமாபாத்னு சொன்னல. ஸோ இங்கதான் நர்மதா ஓடுது. ஸோ நர்மதா டு த சவுத். அடுத்து மரக்கன் கோஸ்ட் டு த பலுச்சிஸ்தான் இந்த வெஸ்ட். எஸ், இதான் வந்து மராக்கன் கோஸ்ட் இன் பலுச்சிஸ்தான். ஆமா. மீரூட் இந்த ஈஸ்ட். ஆமா. ஆலாம்கீர்பூர் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மீரூட் டிஸ்ட்ரிக்ட் இன் யூபி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒன்று பிளேஸை கொடுத்து கேட்கலாம் எக்ஸாக்டா, இல்லை இந்த மாதிரி டேர்ம்ஸ், அதாவது அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக வச்சு கேட்கலாம். ஸோ வந்து அந்த எக்ஸாக்ட் பிளேஸும் தெரியணும், அது என்ன ரீஜன்ல இருக்குங்கிறதும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் என்ன சொல்றாங்க, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து குஜராத்ல இருக்கு. ஸோ நிறைய சைட்ஸ் இருக்கு இந்தியாவில். லார்ஜஸ்ட் அதாவது 20+ சைட்ஸ் வந்து இங்கே தான் இருக்கு, அதாவது குஜராத்தில் தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் தான். குஜராத்ல ரொம்ப ஃபேமஸான இது சைட் அப்படின்னு பார்த்தா தோலவீரா, ஏன்னா இது யுனெஸ்கோ சைட். இப்போ ரீசெண்டா ஹரியானால ராக்கிகாரி சைட்ஸ் இந்த நியூஸ் ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, லார்ஜஸ்ட், இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா ஐவிசியோட லார்ஜஸ்ட் சைட் வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா ரீசன்ட் டிஸ்கவரி நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ மொஹஞ்சதாரோ இஸ் ரீப்ளேஸ்ட் வித் ராக்கிகாரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்லைட் ஆஃப் ஐவிசி அப்படின்னு கேட்டா ராக்கிகாரி. செகண்ட் வந்து இட்ஸ் மொஹஞ்சதாரோ. மூணாவது வந்து கனரிவாலா. நாலாவது வந்து ஹரப்பா. ஃபோர்த் இஸ் ஹரப்பா அண்ட் ஃபிஃப்த் இஸ் தோலவீரா. ஓகேவா? ஸோ ராக்கிகாரியும் இப்போ நியூஸ்ல இருக்காங்க, அதனால அவங்களையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 49, both the statements are correct statements. So question number 49, answer C. Question number 50, consider the following statements with regard to Harappan culture. Harappan town planning was on the lines of grid system. First, ஆமா, நம்மளுக்கே தெரியும் என்னன்னா அவங்க டவுன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ப்ராப்பரா வந்து லைன்ல வந்து கட்டியிருப்பாங்க வீடை. ஸோ இது எல்லாமே இட் மீட்ஸ் அட் ரைட் ஆங்கிள். எல்லா தெருவுமே இப்படி ரைட் ஆங்கிள் மீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பன் ட்ரைனேஜ் வாஸ் அ சிக்னிஃபிகன்ட் ஃபியூச்சர். ஆமா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹரப்பன் சிவிலைசேஷன் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் அ பர்ஃபெக்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் யூஸ்ட் அப்படின்னு. தென் ஃபாரின் ட்ரேட் வாஸ் மெயின்லி வித் ஈரான், ஆப்கானிஸ்தான் அண்ட் மெசபடோமியா. ஆமா, நம்ம அவங்க எல்லாரோடையும் ட்ரேட் பண்ணோம். மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் வர் கோல்டு, காப்பர், டின் அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். இப்போ இது எல்லாமே வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். ஃபார் சாரி, இது எல்லாமே ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா இல்லை. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இப்போ வரையுமே கோல்டு, காப்பர், டின்னு, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்சிவா நம்மளுக்கு நம்மளே வந்து மைண்ட் பண்றோமா அப்படின்னா இல்லை. ஸோ என்ன பண்ணிருப்போம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்க மாட்டோம், இம்போர்ட் பண்ணிருப்போம். ஸோ அதுதான் இங்க வந்து இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல, நம்ம இம்போர்ட் தான் பண்ணோம் அப்படி. அப்ப என்னென்னலாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருப்போம், என்ன எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட எதெல்லாம் எக்ஸசிவா இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லி, வீட்டு,
rice, oil seeds, pottery, cotton, terracotta, இதெல்லாம் தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் நம்ம இம்போர்ட் தான் பண்ணோம். ஸோ கொஷின் நம்பர் 50, எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ 1, 2, 3 வந்து கரெக்ட். ஸோ ஒன்லி 3. ஸோ கொஷின் நம்பர் 50 ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 51, வித் ரெஃபரன்ஸ் டு ஹரப்பன் பீரியட். சீல் டியூரிங் ஹரப்பன் பீரியட் வாஸ் மேட் அப் ஆஃப். சீல்ஸ்னா என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணுறப்போ இது இங்கேருந்து தான் போகுது. சும்மா நம்ம இப்போலாம் வந்து லோகோஸ், வாட்டர் மார்க்ஸு பேக்லேயே வந்து பிரிண்ட் பண்ணிலாம் அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரி அப்போ வந்து அவங்க சீல் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த சீல்ஸ் வந்து அந்த சீல்ஸை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஹரப்பன் சீல்ஸ் எதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டியாடைட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சீல்ஸ் ஆர் ஸ்கொயர் இன் ஷேப்பா அப்படின்னு. ஆமாம். அப்போ நம்ம யாரோடலாம் ட்ரேட் பண்ணோம்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி மெசபடோமியா, ஆப்கான், ஈரானோட ட்ரேட் பண்ணியிருக்கோம். எஸ். அப்போ இவங்களோட சீல்ஸை விட நம்மளது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து பெருசா டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் இருந்திருக்காது. அதனால இண்டஸ் பீப்புள் சோஸ் நம்மளோட சீல்ஸ் எல்லாமே ஸ்கொயர், அதுவும் 2x2 சைஸ்ல தான் வந்து இருக்கும். இதுதான் ஸ்கொயர் சீல்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணோம். ஸோ இந்த சீல்ஸ் எல்லாமே இட் வாஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டியாடைட் தான். ஸ்டியாடைட் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டோன், அதில் தான் வந்து பண்ணியிருக்கோம். எஸ். நம்மளுக்கு கிடைச்ச பசுபதி மகாராஜா சீல் கூட ஸ்டியாடைட்டால மேட் பண்ண சீல் தான். பசுபதி சீல் அப்புறம் மதர் காடஸ் சீல், இது ரெண்டுமே வந்து ஸ்டியாடைட் சீல்ஸ் தான். ஓகேவா? அண்ட் ஸ்கொயர் ஷேப். எஸ், 2x2 ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹரப்பன் ஸ்கிரிப்ட் வாஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் போஸ்டோஃபுடன் ஸ்டைல். எஸ், போஸ்டோஃபுடன் ஸ்டைல். அதாவது அவங்க நம்மள மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் எழுத மாட்டாங்க. ஒன்று ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுவாங்க, அப்படி இல்லையா சாரி ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுவாங்க. எஸ். அப்படி இல்லைன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதி திருப்பி இப்படி. இதான் வந்து போஸ்டோஃபுடன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டைல் வந்து நான் இந்த ஸ்டைலில் யூஸ் பண்ணது தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? ஹரப்பன்ஸ் were the first to develop a system of uniform weights and measures. அப்படின்னு அதாவது என்னன்னா கண்டெம்பரரி இவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கேயுமே மெஷர்ஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்னா என்ன எடை போடுவோம்ல, அது வந்து யூனிஃபார்மாக வந்து இல்லையா, ஒன்று ஒரு மாதிரி ஒரு ரீஜன்லையும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹரப்பால மட்டும்தான் எல்லா சைட்ஸ்லையுமே ஒரே மாதிரி, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 16ல நம்ம வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் ஃப்ரம் அதர் சிவிலைசேஷன் கண்டெம்பரரி, யூனிஃபார்ம் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் யூஸ் பண்ணது ஹரப்பன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கம்ப்ரைசிங் 10 லார்ஜ் சைன்ஸ் ஆஃப் ஹரப்பன் ஸ்கிரிப்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் இவங்களோட ஸ்கிரிப்ட் வந்து நம்மள மாதிரி இந்த மாதிரி இப்போ நம்ம எழுதுறோம்ல அந்த மாதிரி கிடையாது. அவங்களது எல்லாமே வந்து பிக்சர்ல தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக்சர் இதுதான் இந்த சிம்பிள்ஸ் தான் வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட். இதுல 10 லார்ஜ் சைஸ்டு சைன்ஸ், இந்த மாதிரி 10 இருக்கிற சைன் பிக்கஸ்ட் இதுதான் இதுவரையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது எங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் நாட் இன் பானவல்லி, இட்ஸ் இன் தோலவீரா. ஓகேவா? தோலவீரால தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 51 என்ன கேட்குறாங்க? எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் தேர்ட் எல்லாமே கரெக்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. ஸோ ஒன்லி 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 51 ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. இங்க என்ன கேட்குறாங்க? ஹரப்பன் சைட்ஸ் அண்ட் மாடர்ன் நேம். நம்ம மேப்ல பார்த்துருப்போம், நிறைய ஹரப்பன் சைட்ஸ் பார்த்துருப்போம்ல, அது எல்லாத்துக்குமே இப்பயும் அது அப்படிதான் கூப்பிடுறோமா அப்படின்னா ஒரு சில சைட்ஸ்க்கு மட்டும் வேற பேர் வச்சு கூப்பிடுவோம். ஸோ அதுதான் என்ன, ஒரு சில சைட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த மாதிரி மாடர்ன் நேம் ஏதாவது இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்கோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க? ஹரப்பன் சைட்ஸ் அண்ட் மாடர்ன் நேம். ஃபர்ஸ்ட் வந்து தோலவீரா, ரானாபட், ராக்கிகாரி, ஹிசார், பிரானா, காதிர் ஐலாண்ட் அப்படின்றாங்க. ஸோ இதுல எத்தனை வந்து கரெக்ட்லி மேட்ச் பேர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னா தோலவீரா வந்து ராணா கட்ச். ஆமா, நம்ம ஆல்ரெடி மேப்ல பார்த்துருக்கோம், இட்ஸ் இன் குஜராத். அதாவது காதிர் ஐலாண்ட். ஓகேவா? ஓல்டர் நேம் வந்து காதிர் ஐலாண்ட், இட்ஸ் நாட் கால்ட் அஸ் ராணா கட்ச்.
ராக்கிகாரியோட ஓல்டஸ்ட் நேம் வந்து ஹிசார். எஸ், அது வந்து அதோட ஓல்டஸ்ட் நேம் வந்து ஹிசார் தான். பிரானாவோட ஓல்டஸ்ட் நேம் வந்து ஹரியானா. ஹரியானாவை தான் வந்து பிரானா அப்படிம்பாங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஐவிசி சைட் வந்து பிரானா தான். ஓகேவா? இதே வந்து கல்ஃப் ஆஃப் காம்பே அங்க ஒரு சைட் இருக்கும். இது நான் ஏன் சொல்றேன்னா இங்க ரான் ஆஃப் கட்ச், அதாவது கல்ஃப் ஆஃப் கட்சில ஒரு சைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்ஃப் ஆஃப் காம்பேல ஒரு சைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கல்ஃப் ஆஃப் காம்பேல வந்து இட்ஸ் லோத்தல், ரான் ஆஃப் கட்சில தோலவீரா. ஸோ இதை குழப்பிக்க கூடாது. ஓகேவா? ஸோ தோலவீராவோட ஓல்ட் நேம் காதிர் பெல்ட், காதிர் பெட்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஐலாண்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ராக்கிகாரியோட ஓல்டர் நேம் ஹிசார். நம்ம பார்த்த மாதிரி இதுதான் வந்து பிக்கஸ்ட் சைட், பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் எப்படி வேணா சொல்லிக்கலாம். அடுத்து தோலவீரா, இது வந்து 5th லார்ஜஸ்ட். ஓகேவா? ஸோ தோலவீரா தப்பு, இது கரெக்ட், இதுவும் தப்பு. ஸோ கொஸ்டின் நம்பர் 52 1 pair only, ஆப்ஷன் ஏ. Question number 53. Consider the following statement with reference to early Vedic. ஸோ நம்ம இப்போ அடுத்த இதுக்கு போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம்? ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோன் ஏஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஏஜ் பார்த்தோம். அதுக்குள்ளார பேலியோ, மீசோ, நியோ பார்த்தோம். இதோட ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பிரான்ஸ் ஏஜ். அந்த பிரான்ஸ் ஏஜுக்கு தான் வந்து ஐவிசி பார்த்தோம். அதோட ஃபீச்சர்ஸ், அதோட பவுண்டரிஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து டிரான்சிஷன். இப்போ என்னன்னா அயன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது பிரான்ஸ் ஏஜுக்கு எக்ஸாம்பிள் ஐவிசி. அயன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வேதிக் கல்ச்சர். ஓகேவா? ஸோ இதான் வந்து டிரான்சிஷன். அடுத்து இதுல என்ன அப்படின்னா இது வந்து அர்பனைசேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன். ஏன்னா சிட்டிஸ் இருந்துச்சு, வேற லெவல்ல டெவலப் பண்ணியிருந்தாங்க, ட்ரைனேஜ் எல்லாமே பக்கா இருந்துச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அர்பனைசேஷனுக்கு அப்புறம் வேதிக் கல்ச்சர் வந்து இட்ஸ் நாட் அன் அர்பனைசேஷன், டிரான்சிஷன் டு ரூரலைசேஷன். திருப்பியும் ஓகேவா? ஸோ வேதிக் கல்ச்சர் பத்தி பார்ப்போம். இப்போ இந்த வேதிக் கல்ச்சர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ரெண்டு இருக்கு, ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக் அப்படின்ட்டு. ஸோ எல்லா ப்ராக்ரெசிவான விஷயம் எல்லாமே சமுதாயத்துக்கு நல்லதா நடக்குது, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அதை ஏர்லி வேதிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாமே ப்ராக்ரெசிவா இருக்கு, இது வந்து சூப்பரான விஷயம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏர்லி வேதிக் பீரியடா இருக்கும். எல்லாமே வந்து ப்ராக்ரெசிவா இல்லை, திருப்பி ரொம்ப நிறைய ஸ்பிரிச்சுவலிட்டி உள்ள வருது, நிறைய வந்து தேவையில்லாத எலமெண்ட்ஸ்லாம் வந்து உள்ள வருது, எல்லாத்தையும் சப்ரஸ் பண்றாங்க, யாருக்கும் வந்து அவங்க ரைட்ஸ் கொடுக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது பேசுறாங்க அப்படின்னா அது வந்து ஏர்லி வேதிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேதிக் கல்ச்சர்ல ரெண்டு, ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக். ஸோ இதை தான் வந்து இங்கே நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு சொசைட்டி ஆஃப் ஏர்லி வேதிக். இங்க என்ன சொல்றாங்க? ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்லேவரி, there is no evidence of widow remarriage, there is no evidence of tax collecting officers. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்போ அது ப்ராக்ரெசிவா இருக்கா இல்லை வந்து ப்ராக்ரெசிவா இல்லையாங்கிறது தான் பார்க்கணும். இப்போ இங்கே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்லேவரி, ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரிவலண்ட்டாக தான் இருக்கு, ஆனால் அந்த ஸ்லேவ்ஸை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்லேவ்ஸை வந்து ரொம்ப டிகிரேடிங்காக நடத்தலை ஏர்லி வேதிக்ல, ஆனால் ஸ்லேவ்ஸ் வேர் தேர். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்லேவரியா? நோ, தே வேர் தேர் ப்ரெசன்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீஸ்டுக்கு வந்து ஸ்லேவ்ஸை வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் அவங்க தேவர் ட்ரீட்டட் வெல், நல்லா தான் நடத்தினாங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ் வந்து இருந்தாங்க, ஆனால் வந்து அவங்கள ரொம்ப டிகிரேடிங்காலாம் வந்து நடத்தலை, நல்லா தான் நடத்தினாங்க. ப்ரீஸ்ட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் விடோ ரீமேரேஜ். நான் சொன்னல ஏர்லி வேதிக் அப்படின்னா ப்ராக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ விடோ ரீமேரேஜ் அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து ப்ராக்ரெசிவ் சொசைட்டி. அப்போ ஏர்லி வேதிக்ல விடோ ரீமேரேஜ் வாஸ் தேர். ஓகேவா? அதே மாதிரி விமன் வேர் அலவுட் டு பார்ட்டிசிபேட் இன் சபா அண்ட் சமிதி. ஓகேவா? ஆனால் அதுவே லேட்டர் வேதிக்ல அந்த மாதிரியான ப்ராக்ரெசிவ் ஈவெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. there is no evidence of tax collecting officers. ஸோ நம்மளுக்கு தெரியும் பாலி, பாகா அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் டாக்ஸஸ் வந்து வேதிக் ஏஜ்ல வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ப்ரொடியூஸை வச்சு கலெக்ட் பண்ணாங்க. பாலி, பாகா,
காரா அண்ட் ஷூக்லா வந்து காமன் டேக்ஸ் தான். ஸோ இது பாலி அண்ட் பாகா மட்டும் வச்சுக்கோங்க. பாலிங்கிறது வந்து கல்டிவபிள் லேண்டை பொறுத்தின டேக்ஸ், பேஸ்ட் ஆன் த கல்டிவபிள் லேண்ட். எவ்வளோ லேண்ட் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. பாகாங்கிறது நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறத வச்சு இது பண்ணுவீங்க. ஏர்லி வேதிக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வாலண்டரி டேக்ஸாக இருந்துச்சு. நீங்கள் இஷ்டப்பட்டா வந்து கட்டுங்க அப்படின்னு வாலண்டரி டாக்ஸேஷனாக இருந்துச்சு. ஸோ தேர் வேர் டாக்ஸஸ் இன் போத் தி பீரியட். ஆனால் லேட்டர் வேதிக்கில் இது என்ன ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி டாக்ஸேஷனாக மாறிடுச்சு. கம்பல்சரி நீங்கள் வந்து கிங்குக்கு டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா டேக்ஸ் கலெக்டிங் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் கண்டிப்பாக இருப்பார்ல, அவர் தான் வந்து பாகலுகா. ஸோ ஹீஸ் அ டேக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் டேக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர்ஸ். இல்லை, தே வேர் தேர். அந்த டேக்ஸை வாலண்டரியாக கட்டுறவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 53 ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 54, which of the following statements is, நல்லா பார்க்கணும், not correct with reference to later Vedic period. ஓகேவா? So painted graveware culture is one of the unique feature of this period. Okay. Usage of burned bricks were common. Okay. The evidence of music and fine arts were present. The main deity was Prajapati. So இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா லேட்டர் வேதிக்ல கேக்குறாங்க, நாட் கரெக்ட் அப்படிங்கிறத கேக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் பெயிண்டட். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா, நான் சொன்னால இது மாதிரி சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஒரு கிங்டம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் பார்க்கணும். அதே மாதிரி ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எல்லாத்துக்குமே ஒரு பாட்ரிஸ் வந்து அசோசியேட்டடாக ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியோலித்திக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியோலித்திக், அப்புறம் வந்து ஐவிசி, இல்லை சாக்கோலித்திக், அப்புறம் ஐவிசி, அப்புறம் வேதிக், மௌரியன்ஸ், மகாஜனபதாஸ், மௌரியன்ஸ், அப்புறம் இதை வந்து லேட்டர் வேதிக்னு சொல்லலாம். ஓகேவா? வேதிக்ல ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக், இந்த 5க்குமே வந்து பாட்ரி இருக்கு. இப்போ வந்து நியோலித்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் வேர். ஓகேவா? அதான் வந்து பாட்ரி. சாக்கோலித்திக்ல வந்து ஆக்ரி கலர் பாட்ரி. ஐவிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே வேர் இருக்கும். அப்புறம் வந்து ஹக்காரா வேர் அப்படின்னு, ஹக்கா வேர் பாட்ரி. மெயினாக வந்து பாலிக்ரோம் பாட்ரி தான் வந்து ஐவிசியோடது. பாலிக்ரோம் அப்படின்னா என்னது அப்படின்னா மோர் தென் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாலிக்ரோம் பாட்ரி பிலாங்ஸ் டு ஐவிசி. ஏர்லி வேதிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வேர் இருக்கும், பிளாக் வேர் இருக்கும். இது எல்லாமே இங்கேயும் இருக்கும். இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெக்கரேஷன்ஸ் வந்து ஏர்லி வேதிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஏர்லி வேதிக். லேட்டர் வேதிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்தன் பிளாக் வேர் பாட்ரி. ஸோ இது வந்து லேட்டர் வேதிக்ல கேட்டாலும் அதுதான், மகாஜனபதாஸ் பாட்ரின்னு கேட்டாலும் அதுதான், மௌரியன்ஸோட பாட்ரிஸ்ன்னு கேட்டாலும் நார்தன் பிளாக் வேர் பாட்ரி தான். ஸோ பெயிண்டட் கிரேவேர் வந்து லேட்டர் வேதிக். எஸ், இது இருக்கலாம், இஸ் ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீச்சர் அப்படின்னா எஸ் இங்கே லேட்டர் வேதிக்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே இங்கேயும் வந்து பெயிண்டட் கிரேவேர் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து இருக்கு. இந்த பாட்ரிஸ் எல்லாமே இங்கே இல்லாமல் இல்லை, இது எல்லாமே கலெக்டிவாகவும் இருக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிடாமினண்ட்டாக எது இருந்துச்சு அப்படின்னா லேட்டர் வேதிக்ல நார்தன் பிளாக் வேர். இங்கே வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீச்சர். ஆமாம், எஸ் இட் இஸ் தேர். யூஸ் ஆஃப் பர்ன்டு பிரிக்ஸ் ஆர் காமன். இப்போ இங்கே தான் நான் சொன்னல ஐவிசிங்கிறது வந்து இட்ஸ் அ அர்பனைஸ்டு ஸ்டேட், அர்பனைசேஷன். ஆனால் வேதிக் கல்ச்சருங்கிறது இட்ஸ் ரூரல் ஸ்டேட். அப்போ அர்பன் ஸ்டேட்ல வந்து மட் பிரிக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஆனா ரூரலைசேஷன்ல மட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ பர்ன்டு பிரிக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க வெறும் மட்டை மட்டும் வச்சுதான் வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபீச்சர் ரிகார்டிங் ஐவிசி. எவிடன்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், எஸ் இருந்துச்சு இல்லை, வேதிக் கல்ச்சர்ல தான் நம்மளுக்கு வேதாஸ் இருந்துச்சு. வேதாஸ் ஆர் நத்திங் பட் ஹைம்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. மெயின் டெய்டி வாஸ் பிரஜபதி. ஆமா, பிரஜபதினா யாரு? சிவா. அப்போ ஏர்லி வேதிக்ல யார் இருந்தா? ஏர்லி வேதிக் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சரை வந்து வர்ஷிப் பண்ணாங்க. நேச்சர் அப்படின்னா இந்திரா, அக்னி, இந்த மாதிரி நேச்சர் வர்ஷிப் வந்து அதிகமா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. லேட்டர் பீரியட்ல தான் சிவா, விஷ்ணு, கிருஷ்ணா இவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 54ல எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க.
யூசேஜ் ஆஃப் burned bricks வந்து இட் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் வேதிக். ஸோ கொஷின் நம்பர் 54 ஆப்ஷன் பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 55. கொஷின் நம்பர் 55ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி கம்பேரிசன் பிட்வீன் ஏர்லி வேதிக் அண்ட் மிடிவல் வேதிக் வச்சு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்ப்போம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏர்லி வேதிக்கில் டிக்ளைன் இன் கிராஃப்ட் இருந்துச்சு. ஏர்லி வேதிக்கில் there was a decline in craft specialization than the early லேட்டர் வேதிக்ல கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கோல்ட் காயின்ஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் வேதிக் ஏஜ் அப்படின்றாங்க, அதாவது லேட்டர் வேதிக்ல. அடுத்து லீனேஜஸ் எல்லாமே வீக் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேதிக் ஏஜுக்கு அப்புறம் தான் வரும். வர்ணா சிஸ்டம் அப்படின்னா பிராமணா, சத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ் 4 பேர் இருந்தாங்களா. இப்போ இந்த 4 பேருமே ஏர்லி வேதிக்ல இருந்தாங்க, லேட்டர் வேதிக்லயும் இருந்தாங்க. ஆனா ஏர்லி வேதிக்கும் லேட்டர் வேதிக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இங்க வந்து பிராமணா வந்து இஃப் ஹி டீச்சர்ஸ் ஹி இஸ் கால்ட் அஸ் பிராமணா, இஃப் ஹி இஸ் அ ஃபைட்டர் ஹி இஸ் கால்ட் அஸ் சத்ரியாஸ், இஃப் ஹி இஸ் அ ட்ரேடர் ஹி இஸ் கால்ட் அஸ் வைஷ்யாஸ், இஃப் ஹி டூஸ் அதர் ஒர்க்ஸ் ஹி இஸ் நோன் அஸ் சூத்ராஸ். ஸோ இது வந்து ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் அவன் வந்து எந்த இதுக்குள்ள போவாங்கங்கிறது இருந்துச்சு. ஆனால் ஏர்லி வேதிக் லேட்டர் வேதிக்ல என்னாச்சு அப்படின்னா, இந்த 4 பேருமே இருந்தாங்க, அதாவது பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் 4 பேருமே இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பிராமணாக்கு பிறந்தாலே நீங்கள் பிராமணா ஆனீங்க, சத்ரியாவுக்கு பிறந்தாலே சத்ரியா ஆனீங்க, வைஷ்யாவுக்கு பிறந்தாலே வைஷ்யா ஆனீங்க, சூத்ராவுக்கு பிறந்தாலே சூத்ரா ஆனீங்க. ஸோ இங்கே ஆக்குபேஷனாக இருந்த ஒரு விஷயம் இங்க வந்து பேர்த்தா மாறுச்சு. ஸோ பேர்த்தா மாறுச்சு அப்படின்னா இங்க லீனியேஜ் வந்து ஸ்ட்ராங்கா தானே ஆகுது, ஹவு வீக் ஆகும், ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் கம்பேர்டு. இங்க வந்து எப்படின்னா உல்டாவா கொடுத்துருந்தா இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் லீனேஜஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் நாட் வீக்கர். ஸோ கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவிடன்ஸ் ஆஃப் கோல்ட் காயின்ஸ். கோல்ட் காயின்ஸ்லாம் வந்து எங்க இன்வேஷன் இண்டோ கிரீக்ஸ் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோல்ட் காயின்ஸே வருது. அப்போ ஏர்லி வேதிக்ல எங்க கோல்ட் காயின்ஸ் ஃபர்ஸ்ட் இவங்க மீடியமா ஏதாவது யூஸ் பண்ணாங்களா? ஐவிசிலையும் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், வேதிக்லயும் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் அவங்க ட்ரேடே பண்ணியிருப்பாங்க. ஸோ மணி எங்கேன்னு வச்சு வந்திருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க, டிக்ளைன் இன் த கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ லேட்டர் வேதிக் போக போக தான் வந்து யூனிக்காக ஒரு ஏரியாவும் வந்து ஒரு ட்ரேட் சென்டர்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ட்ரேட் சென்டர்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரால காப்பர் நல்லா பண்ணுறாங்க, காப்பர் யூட்டன்சில்ஸ் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா லேட்டர் வேதிக்கில் அது வந்து ஒரு பிக்கஸ்ட் ட்ரேட் சென்டராக மாறும். ஸோ தெர் இஸ் நாட் டிக்ளைன் இன் த கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன், தெர் வாஸ் அன் இன்க்ரீஸ் இன் கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 55ல எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ நன் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா? Question number 1. Consider the following state with reference to Magha Janapadas. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததுக்கு போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோனேஜ், அப்புறமா ஐவிசி, அப்புறமா வேதிக் கல்ச்சர். வேதிக் கல்ச்சர்ல ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக், லேட்டர் வேதிக்கோட இதுக்கப்புறம் தான் மகா ஜனபதாஸ். இதுல ஒரு விஷயம் இங்கே தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து அர்பனைசேஷன், இது ரூரலைசேஷன், இவங்க வந்து செகண்ட் அர்பனைசேஷன். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு கிங்டம் இருக்கு அப்படின்னா அந்த கிங்டம் முடிகிறப்போ டிசக்ரெட் ஆகும், திருப்பி ஒரு பெரிய கிங்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி தான் ஒரு பெரிய ரீஜன், ஒரு அர்பனைசேஷனான ரீஜன் இருக்கிறப்போ அந்த ரீஜன் வந்து டிக்ளைன் ஃபேஸ் இருக்கிறப்போ அது வந்து ரூரலைசேஷன் ஆகும். ரூரலைசேஷன் ஆகி திருப்பியும் வந்து இட் கம்ஸ் அப் அஸ் அன் அர்பனைசேஷன். ஸோ அதான் வந்து மகா ஜனபதாஸ். ஓகேவா? ஸோ அவங்கள பற்றினா அடுத்து பார்க்க போகிறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு மகா ஜனபதாஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தேம் வேர், ஃபர்ஸ்ட் மகா ஜனபதாஸ்னா யாருன்னு தெரியும். ஸோ மொத்தம் 16 மகா ஜனபதாஸ் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களோட யார் அந்த 16 பேர், அந்த 16 பேரோட கேபிட்டல் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஐவிசி பார்க்குறப்போ நம்ம என்ன சொன்னோம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பவுண்டரிஸ் பார்த்துடணும் அப்படின்னு. ஸோ இங்கே 16 பேர் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே எப்படி நம்ம வெஸ்டர்ன் மோஸ்ட், ஈஸ்டர்ன் மோஸ்ட், நார்தர்ன் மோஸ்ட்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி
இங்கேயும் வெஸ்டர்ன் மோஸ்ட் மகாஜனபதா அப்படின்னாலும் கம்போஜா தான், நார்தர்ன் மோஸ்ட் மகாஜனபதா அப்படின்னாலும் கம்போஜா தான். சதர்ன் மோஸ்ட் மகாஜனபதா வந்து அஷாக்கா, அதுவே ஈஸ்டர்ன் மோஸ்ட் மகாஜனபதா அப்படின்னா அங்கா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜாகிரபிக்கல் பவுண்டரி. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளார இந்தியாவுக்குள்ளார வந்து வெஸ்டர்ன் மோஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னா மட்சியா தான் வந்து வெஸ்டர்ன் மோஸ்ட். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள நார்தர்ன் மோஸ்ட் யாரு அப்படின்னா குரு தான் வந்து நார்தர்ன் மோஸ்ட். இப்போ இந்த 16 மகாஜனபதாஸ்ல அவுட் ஆஃப் 16 10 பேர் வந்து மொனார்க்ஸ், 6 பேர் வந்து ரிப்பப்ளிக்ஸ். ஸோ இந்த ரிப்பப்ளிக்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ தே ஆர் ரூல்டு பை ஒலிகர்சிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இதை வச்சு நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ணுவோம். மெஜாரிட்டி ஆஃப் தேம் ஒலிகர்சிஸ். நோ, மெஜாரிட்டி அதாவது 10 பேர் வந்து மொனார்க்ஸ் தான், வெறும் 6 பேர் தான் வந்து ரிப்பப்ளிக்ஸ். ஸோ மெஜாரிட்டி தே வேர் நாட் ஒலிகர்சிஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். செகண்ட், நார்தர்ன் பிளாக் வார் பாலிஷ்ட் வேர், இதை நம்ம முன்னாடி பார்த்தோம், இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன் ஜெனரல் தேர் கேபிட்டல்ஸ் வர் லேக்டு ஃபோர்டிஃபிகேஷன்ஸ். நான் சொல்லிட்டேன், இது வந்து செகண்ட் அர்பனைசேஷன். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம ஐவிசிலே பார்த்துருப்போம், எல்லா சிட்டியும் வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, சிட்டாடல் லோவர் டவுன் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதே மாதிரி அப்போ இது செகண்ட் அர்பனைசேஷன் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ஃபோர்ட்டிஃபைடு சிட்டிஸ் தான். இட் டஸ் நாட் லேக் ஃபோர்ட்டிஃபிகேஷன் கிடையாது. இட் வாஸ் தேர், ஃபோர்ட்டிஃபைடு சிட்டிஸ் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 1, எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஏ. ஸோ இப்போ மகாஜனபதாஸ் படிக்கிறப்போ நம்ம என்னென்ன படிக்கணும்னா இந்த ரீஜன், இந்த மகாஜனபதா 16 பேர் யாரு, அவங்களோட கேபிட்டல்ஸ் என்ன, இவங்களோட ப்ரெசன்ட் டே லொக்கேஷன், இவங்க ப்ரெசண்டா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது இல்லாமல் இதான் நான் சொன்னல. ஸோ யார் யார் அந்த ரிப்பப்ளிக்ஸ், அந்த 6 பேர், வாஜி, மாலா, குரு, பாஞ்சாலா, கம்போஜா, ஆஷ்மாக்கா, இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் ரிப்பப்ளிக்ஸ். ஸோ இதுதான் அது. அடுத்து இவங்களோட ட்ரேட் சென்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ், இதை வச்சு ஸோ இவங்க என்ன இது பண்ணி கேட்குறாங்க, மகாஜனபதாஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், ட்ரேட் சென்டர், ஹோலி சென்டர். ஸோ மகாஜனபதாவோட பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் அப்படின்னா ராஜ்கிர், ஸ்ரவஸ்தி, கௌசாம்பி, சம்பா, இது 4 தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் சென்டர்ஸ். ட்ரேட் சென்டர் வந்து உஜ்ஜைன், டாக்ஸிலா, இது ரெண்டும் வந்து இட்ஸ் ட்ரேட் சென்டர். ஹோலி சென்டர் வைஷாலி தான். ஸோ தேர்டு வந்து கரெக்ட். ஸோ எத்தனை பேர் வந்து கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் தப்பு, செகண்ட் பேர் அண்ட் தேர்ட் பேர் ஆர் கரெக்ட் பேர். ஸோ 2 பேர்ஸ் ஒன்லி. கொஷின் நம்பர் 2 ஆப்ஷன் பாம்பே. கொஷின் நம்பர் 3. ஸோ என்ன கேட்குறாங்க, திருப்பியும் வந்து மகதா, அதாவது மகாஜனபதாஸ்ல பெரிய கிங்டம், அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னா மகதா. ஸோ இதில் மகதால ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி வந்து ஹரியங்கா டைனாஸ்டி நமக்கு தெரியும். இதுல தான் பிம்பிசாரா, அஜாத சத்ரு, இவங்கெல்லாம் நமக்கு தெரியும், இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இந்த மகதா க்ரோ ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். மேட்ரிமோனல் அலையன்ஸ் வித் அதர் கிங்டம். ஆமாம், நமக்கு தெரியும்ல, நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேற வேற மகாஜனபதாஸோட சண்டை போடாம மேட்ரிமோனல் அலையன்ஸை வச்சு ஸோ கிங்டம் வந்து எல்லாமே வந்து யூனிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்து கிரியேஷன் ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்டேட். கிங்டம் இவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க அப்படிங்கிறப்போ எம்பையர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பவர்ஃபுல்லா அப்படின்னா அது கண்டிப்பா வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்காது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம் ஆஃப் மகாஜனபதாஸ். அது வந்து they are not decentralized, they are going to be a centralized authority there. strong governance இருக்க போது centralized authority இருக்க போறாங்க. so creation of a centralized state தான், not decentralized state. better usage of iron tools. ஆமா, நமக்கு அயன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளியரன்ஸ் வந்து வேகமா நடந்துச்சு.
வேகமாக கிளியரன்ஸ் நடக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் நிறைய க்ரோ ஆகுது. ஸோ இது இந்த கிளியரன்சஸ், இந்த க்ரோத்து, இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம் வந்து அயன் வந்து டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சு. ஸோ பெட்டர் யூசேஜ் ஆஃப் அயன் டூல்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 3 எதெல்லாம் வந்து தப்பு? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் a correct statement. First statement and third statement are correct statement. Second statement மட்டும் தான் தப்பு. ஸோ எதெல்லாம் வந்து மெயின் ரீசன்ஸ் கேட்குறாங்க. ஸோ 2 statements are correct. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 ஆப்ஷன் பாம்பே. கொஸ்டின் நம்பர் 4 எதெல்லாம் வந்து நாட் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு கர்ஹோஸ்டி ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போயிட்டோம். மகாஜனபதாஸ்க்கு அப்புறம் கர்ஹோஸ்டி ஸ்கிரிப்டுக்கு போயிட்டோம். இப்போ நம்ம கர்ஹோஸ்டி ஸ்கிரிப்ட் போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் யார் உள்ளே எடுத்துட்டு வந்தா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோனேஜ், அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ஸ்டோனேஜ்க்கு அப்புறம் பிரான்ஸ் ஏஜ், அதாவது ஐவிசி, அப்புறம் வேதிக் ஏஜ், அது அயன் ஏஜ்னு சொல்லலாம். அப்புறமா மகாஜனபதாஸ் அப்போ கடைசியா நந்தாஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஹரியங்கா, சிசுநாகா அந்த மாதிரி இதுல கடைசியா நந்தாஸ் இருப்பாங்க. நந்தா வந்து தனநந்தா. இவர் தான் வந்து லாஸ்ட் ரூலர். அதாவது நந்தாவோட ஃபவுண்டர் வந்து மகாபத்மநந்தா. இவருக்கு வந்து 8 or 10 பசங்க இருப்பாங்க. அதுல கடைசி தான் வந்து தனநந்தா. இந்த தனநந்தா டைம்ல தான் வந்து இன்வேஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம இதில் நடந்திருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்வேஷன் இந்தியாவிலே நடக்கிறது. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ யார் ஃபர்ஸ்ட் இன்வேட் பண்ண வருவா? அப்போ இந்த ஆர்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே எழுதுறேன் இன்வேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னா ஈரானியன் இன்வேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் மெசிடோனியன் இன்வேஷன் நடக்கும். அதாவது அலெக்சாண்டர் வருவாரா? அதுக்கப்புறமா மௌரியன்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டோரி நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறமா மௌரியன்ஸ்க்கு அப்புறமா நமக்கு யாரை தெரியும்? குப்தாஸை தெரியுமா? இவங்க நடுவுல, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சில இன்வேஷன்ஸ் நடக்கும். அது என்ன அப்படின்னா இண்டோ கிரீக்ஸ், சாக்காஸ், பார்த்தியன்ஸ், குஷானாஸ். இவங்கெல்லாம் தான் இன்வேஷன். அப்புறம் குப்தாஸ்க்கு அப்புறம் திருப்பி ஹர்ஷா வந்துருவாங்க. டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் குப்தாஸ் அந்த இடத்துக்கு அப்புறம் ஹர்ஷா. இதோட ஏன்ஷியன் ஹிஸ்டரி வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஈரானியன் இன்வேஷன் நடக்குதா ஃபர்ஸ்ட் யாரும் உள்ள வந்து இன்வைட் பெருசா, அதாவது இந்தியாவுக்குள்ள வந்து இன்வைட் பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த போலன் பாஸ் ரீஜன், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ல நடக்கிறது. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் வந்தது டேரியஸ் I. இவர் தான் வந்து ஈரானியன் இன்வேஷனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இந்த ஈரானியன் இன்வேஷன் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த கர்ஹோஸ்டி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து ஃபெமிலியரைஸ் ஆகும். இவங்க இந்த இன்வேஷன்ஸ்லாம், இந்த இன்வேடர்ஸ்லாம் உள்ள வந்துட்டு போறப்பதான் இந்த ஸ்கிரிப்டை வந்து இவங்க இந்த ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வி கேம் ஃபெமிலியர் வித் தி ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ ஈரானியன் இன்வேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து வருது. இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுப்போம். பின்னாடி கதையெல்லாம் அப்போ பேசிப்போம். ஸோ கர்ஹோஸ்டி ஸ்கிரிப்டை பத்தி நாட் கரெக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பேரண்ட் ஆஃப் ஆல் இண்டிஜினஸ் ஸ்கிரிப்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. இப்படியா? பேரண்ட் ஆஃப் ஆல் இண்டிஜினஸ் ஸ்கிரிப்டா இருக்க முடியுமா? இப்போ தமிழ் வந்து கர்ஹோஸ்டில இருந்து வந்துச்சா அப்படின்னா கிடையாது. ஸோ பேரண்ட் ஆஃப் ஆல் இண்டிஜினஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா பாமினி தான், பிராமி ஸ்கிரிப்ட் தான். இட்ஸ் பேரண்ட் ஆஃப் ஆல் சவுத் ஏஷியன் ஸ்கிரிப்ட். ஓகேவா? திஸ் ஸ்கிரிப்ட் வாஸ் brought into India by Iranian scribes. ஆமா, இப்போ நான் சொன்னல, they were brought in by Iranian scribes. Ashoka's inscription at Shahbazgari and Mashira were written in this script. அசோகார் வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதியிருப்பாரு. ஸோ அவர் இந்தியாவை தவிர 3 கண்ட்ரியில் நம்ம அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே? ஃபர்ஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், 2வது பாகிஸ்தான், 3வது நேபாள். ஓகேவா? 3 கண்ட்ரியில் தான் அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம இது வரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆப்கானிஸ்தானில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கந்தாகர் இன்ஸ்கிரிப்ஷன்.
பாகிஸ்தான்ல 2 இன்ஸ்கிரிப்ஷன், நேபாளையும் 2 இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ பாகிஸ்தான்ல கண்டுபிடிச்ச இன்ஸ்கிரிப்ஷன் தான் இந்த ஷாபாஸ்காரி அண்ட் மன்ஷீரா. இது ரெண்டுமே இட்ஸ் அன் யுனெஸ்கோ சைட்டு. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து கர்கோஸ்தி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் ஹி ஹாஸ் கிவன் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா அந்த ரீஜனில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வைக்கணும் அப்படின்னா அந்த ரீஜனுக்கு புரியுற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் வச்சா தானே அவங்களுக்கு புரியும். ஸோ அசோகா யூஸ்ட் கர்கோஸ்தி ஸ்கிரிப்ட் இன் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன். இப்போ கந்தகார் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா அவர் 2 ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். பைலிங்குவல் ஸ்கிரிப்ட், அதாவது கிரீக் அண்ட் அராமிக் யூஸ் பண்ணி தான் அவர் ஆப்கான் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து வச்சிருப்பார். நேபாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஸ்கிரிப்ஷன் சொன்னா, ஒன்று வந்து ருமிடி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று வந்து நிகாலி சாகர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் 2 இன்ஸ்கிரிப்ஷன் இன் நேபாள். ருமிடி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் எதுக்காக வச்சாரு அப்படின்னா அவர் வந்து நேபாளில் தானே புத்தர் பிறந்திருப்பாரு. ஸோ ஹி விசிட்டட் லும்பினி. ருமிடி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லும்பினி இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அவர் நேபாளில் லும்பினி இடத்த விசிட் பண்ணியிருப்பாரு. ஸோ பர்த் பிளேஸை விசிட் பண்ணோடனே அங்கே வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அசோகா வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணாரு. ஹி வர்ஷிப்டு, அதாவது அந்த ரிமைன்ஸ் ஆஃப் புத்தாவை அவர் அங்கே பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஜியனில் அவர் டாக்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு இப்படிங்கிற குறிப்பை வந்து ருமிடி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் நம்மளுக்கு தெரிய வருது. நிகாலி சாகர் இன்ஸ்கிரிப்ஷன் எதுக்காக வச்சாரு அப்படின்னா அந்த பர்த் பிளேஸ்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டூப்பா வந்து கட்டியிருப்பாங்க. அவர் அந்த ஸ்டூப்பாவை என்லார்ஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டூப்பா வாஸ் டன் பை அசோகா ஹியர் வென் ஹி விசிட்டட் லும்பினி அப்படிங்கிறது தான் நிகாலி சாகர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இதுவும் வந்து இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் அசோகா அவுட்ரு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் பேசுகிறப்போ சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் கர்கோஸ்தி ஸ்கிரிப்ட், we are talking about the other inscription which is outside India. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கர்கோஸ்தி ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. இது வந்து யுனெஸ்கோ சைட், இது ரெண்டும் பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த விஷயத்த ஆடட் பாயிண்ட்ஸா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4th ஸ்டேட்மெண்ட், தி ஸ்கிரிப்ட் இஸ் கேரக்டரைஸ்டு பை த மெத்தட் ஆஃப் ரைட்டிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அதாவது இப்படி எழுதுறாங்களா அப்படின்னா எஸ் அப்படிதான் வந்து எழுதுறாங்க. ஸோ நாட் கரெக்ட் அப்படின்னா 4th ஏ, இது மட்டும் தான் நாட் கரெக்ட். ஓகேவா? Question number 5, அலெக்சாண்டர் இன்வேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈரானியன் இன்வேஷன் நடந்துருச்சு. அடுத்து சொன்னல மெசிடோனியன் இன்வேஷன். ஸோ மெசிடோனியன் இன்வேஷன்னா இட்ஸ் நன் அதர் தென் அலெக்சாண்டர். ஓகேவா? ஸோ அலெக்சாண்டர் இன்வேஷன் நடக்கிறப்போ அதாவது இந்த இடத்துல ஜீலம், இது இந்தியா, இது வந்து பாகிஸ்தான், அதான் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ். இவர் ஜீலம்மை கிராஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஜீலம்ல தான் இந்த சண்டை நடக்குது அலெக்சாண்டர் இன்வேஷன்ல. இங்க வந்து நான் சொன்னல தனநந்தா அவர் வந்து ரூல் பண்றாரு. யூபிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த ரிவரை கிராஸ் பண்ணி அலெக்சாண்டர் இதுவரை இந்தியாவுக்குள்ள வரல அப்படின்னா அவர் பியர்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஓகேவா? அது வரையும் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ சண்டை எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜீலம்ல தான் வந்து சண்டை நடந்திருக்கும். யாருக்கும் அலெக்சாண்டர் ஸோ அலெக்சாண்டர் இன்வேஷன் நடக்கிறப்போ இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அதாவது டாக்சிலா ரீஜன்ல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் போரஸ் அண்ட் அம்பி. ஸோ இவர் வந்து அலெக்சாண்டருக்கு பயந்துருவார். ஸோ அவர் வந்து சண்டை போட மாட்டார். பட் போரஸ் வந்து சண்டை போட்டு தோத்துதான் போவார். ஆனால் அவரோட இதை வந்து தோத்துதான் போவார். ஆனால் அவரோட தைரியத்தை பாராட்டி அலெக்சாண்டர் என்ன கொடுத்துருவாருன்னா அவரோட ரீஜன்ஸை திருப்பி அவருக்கே கொடுத்துட்டு திருப்பி வந்து இங்கே வந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ஆர்மி வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இன்வேஷன் பண்ணிட்டே வந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து அதை தாண்டி போவேனா அப்படிங்கிறதுனால ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அலெக்சாண்டர் இன்வேஷன். இந்த பேட்டிலுக்கு பேரு பேட்டில் ஆஃப் விட்டஸ்டா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஐடாப்சிஸ் அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். இது என்னது அப்படின்னா ஜீலமோட வேதிக் நேம் வந்து விட்டஸ்டா, கிரீக் நேம் வந்து அடாப்சிஸ். ஓகேவா? ஸோ பேட்டில் ஆஃப் அடாப்சிஸ்னு சொன்னாலும் அதுதான், பேட்டில் ஆஃப் விட்டஸ்டா அப்படின்னு சொன்னாலும் அதுதான். ஸோ இதுதான் வந்து அலெக்சாண்டர் இன்வேஷன். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம்.
இட் லெட் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிரீக் செட்டில்மெண்ட்ஸ் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட். எஸ். எப்படி எஸ்? ஏன்னா அலெக்சாண்டர் திருப்பி போறப்போ அவர் வந்து ஒரு அம்பாசிடரை வந்து இந்த ரீஜன்ல வச்சுட்டு போவார். அவர் தான் வந்து செலுக்கஸ் நிகேட்டர். ஓகேவா? செலுக்கஸ் பின்னாடி தனநந்தாக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சந்திரகுப்தா மௌரியா செலுக்கஸ் நிகேட்டரை தோக்கடிச்சிட்டு அதாவது ஒரு ட்ரீட்டி போட்டு தான் வந்து அந்த ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே வாங்குவார். அதுக்கப்புறம் தான் மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒரு அம்பாசிடரை சந்திரகுப்தா மௌரிய பீரியட் கோர்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ கிரீக் செட்டில்மெண்ட்ஸ் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிச்சா? எஸ், வர ஆரம்பிச்சிச்சு. மகாபத்மனந்தா வாஸ் ரூலிங் மகதா அட் த டைம் ஆஃப் அலெக்சாண்டர் இன்வேஷன். மகாபத்மனந்தா வந்து அவங்க அப்பா. நான் தான் சொன்னேன் தனநந்தா வாஸ் ரூலிங். ஸோ இது வந்து தப்பு. இட்ஸ் நாட் மகாபத்மனந்தா, இட்ஸ் தனநந்தா. ஓகேவா? Then it led to the wider trade and cultural interaction between the Indian, Persian Gulf and Mediterranean region. Obviously, ஒரு இன்வேஷன் அப்படின்னு நடக்குது அப்படின்னா உள்ள புதுசா ஒருத்தவங்க வர போறாங்க அப்படின்னா there is going to be a cultural exchange. நம்ம பண்றதை அவங்க பார்க்க போறாங்க, அவங்க பண்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ எதெல்லாம் நல்லதா இருக்கும் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க போறோம், நம்ம கிட்ட நல்லதா இருக்கிற விஷயத்த அவங்க எடுத்துக்க போறாங்க. ஸோ இட் ஹேப்பன்ட். ஸோ என்ன கேட்குறாங்க? எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஒன்லி 2 தான் வந்து கரெக்ட். Question number 6. Consider the following statement with reference to Indo-Greek king Menander I. So, நம்ம பார்த்தோம்ல foreign invasion, first Iran, இதுல Darius I பார்த்திருப்போம். ரெண்டாவது மெசிடோனியன், இதுல தான் அலெக்சாண்டர் பார்த்திருப்போம். அலெக்சாண்டர் திருப்பி போறப்ப செலூக்கஸ் நிகேட்டரை வச்சுட்டு போவாரு. அதுக்கப்புறம் சந்திரகுப்தா மௌரியா வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ட்ரீட்டி போட்டு இந்த ரீஜன்ஸ் எல்லாமே இவர் எடுத்திருப்பாரு. ஸோ அதுபடி இவரோட கோர்ட்டுக்கு மெகஸ்தனிஸ் போய் இருப்பாரு. ஸோ சந்திரகுப்தா மௌரியாக்கு அப்புறம் பிந்துசாரா, அதுக்கப்புறம் அசோகா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியா பிரிகத்தரா வருவாரு. இவர் தான் லாஸ்ட் மௌரியன் ரூலர். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்னதா வந்து நிறைய டிஸ்இன்டகிரேஷன் ஆகும். இந்த டைம்ல தான் அடுத்த இன்வேஷன் வரும். அதாவது யாருன்னா இண்டோ கிரீக். அதுல ஃபர்ஸ்ட் டெமெட்ரஸ். இவர் தான் வந்து he was the first to attack India. லிட்டரலா அட்டாக், உள்ளார வந்து. ஓகேவா? அதுக்கடுத்து இண்டோ கிரீஸ்க்கு அப்புறம் சாகாஸ். நம்மளுக்கு எந்த சாகாவை நல்லா தெரியும் அப்படின்னா டெமெட்ரஸ் ஒன்க்கு அப்புறமா நம்மளுக்கு ஃபேமஸா இன்னொரு இண்டோ கிரீக் தெரியும். யாரு அப்படின்னா மியாண்டர். மியாண்டர் பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மிலாண்ட பன்கோ அப்படிங்கிற ஒரு புக்கை பார்த்துருப்போம். இந்த மிலாண்ட பன்கோங்கிறது இட்ஸ் அ புத்திஸ்ட் டெக்ஸ்ட். இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் மியாண்டர் அண்ட் நாகசேனா. ஸோ அந்த நாகசேனாவும் இவங்க 2 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் வந்து மிலாண்ட பன்கோ. அதுபடி இந்த நாகசேனா ஹி கன்வெர்டட் மியாண்டர் டு புத்திஸ்ட். கன்வெர்ட் பண்ணுவா. ஸோ இதெல்லாம் இண்டோ கிரீக்ஸ்க்கு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து சாக்காஸ். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சாக்கா யாரு அப்படின்னா கிளாசிக்கலா வி நோ ருத்ரதாமன். ருத்ரதாமன் பார்க்குறப்போ வி வில் பி ரீடிங் அபவுட் ஜுனாகத் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன், ரெண்டும் ஒன்று தான். அதுக்கடுத்து ஒரு சுதர்சன லேக்கை ரிப்பேர் பண்ணாருங்கிறது தெரியும்.
ஓகேவா? இது சாக்காஸ். சாக்காஸ்க்கு அப்புறம் பார்த்தியன்ஸ். இவங்களை தான் நம்ம பஹலவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பெருசா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்து தேர் கம்ஸ் குஷானாஸ், த ஹீரோஸ். ஸோ குஷானாஸ் ஃபவுண்டர் வந்து கட்பீஸ். தென் ஃபேமஸ் குஷானா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கனிஷ்கா. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து குப்தாஸ் வந்துடுவாங்க, மைட்டி குப்தாஸ் வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ ஓவரால் டைம் லைன். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம இனிமேட்டு வர போகிற கொஸ்டின் தான் சால்வ் பண்ணுவோம். Question number 6. Consider the following statement with reference to Indo-Greek king Meander I. So Meander I, இப்போதானே நம்ம பார்த்தோம். His coins have been discovered. His coins have been discovered extending as far as north as Kabul and as far as Mathura region. Yes, Indo-Greek அது வழியா தான் வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸா காபூல்ல இருந்து மதுரா ரீஜன் வந்து வரையும் அவரோட காயின்ஸை நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கோ. இட்ஸ் அ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட். He successfully attacked Pataliputra and consolidated it after his rule. இதுல என்ன அப்படின்னா he successfully attacked Pataliputra. எஸ், இதுவரையும் கரெக்ட் தான். பட் கன்சால்டேட் பண்ணாரா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் தான் he was converted to Buddhism. அதுக்கப்புறம் பெருசா அவருக்கு வந்து இந்த அனக்சேஷன் ஆஃப் அதர் டெரிட்டரிஸ் பற்றி அவருக்கு மைண்டு போல. ஸோ அட்டாக் பண்ணாரு, எஸ் இட் ஹேப்பண்ட். ஆனால் அதுக்கப்புறம் அதை கன்சால்டேட் பண்ணனா நோ, ஹி ஃபெயில் டு கன்சால்டேட் இட். ஹிஸ் நேம் அண்ட் எக்ஸ்பெடிஷன் எவிடென்ட்லி மென்ஷன்ட் இன் த ஹாத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன். இப்போதான் சொன்னோம், ஹாத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ரிலேட்டட் டு காரவேலா, காரவேலா ஆஃப் கலிங்கா. ஓகேவா? ஸோ அப்போ மியாண்டருக்கு என்ன இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இட்ஸ் பகூர் இன்ஸ்கிரிப்ஷன். பகூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் நம்மள வந்து we know about மியாண்டர். ஓகேவா? இந்த இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இவங்க எல்லாரும் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னா ஸ்வாட் வேலி வழியா தான் உள்ள வந்திருப்பாங்க. போலன் பாஸ், சம் யூசிங் ஸ்வாட் வேலி. ஓகேவா? இதில் தான் வந்து உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இண்டோ கிரீக்ஸ் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காயின்ஸ் வந்து வந்துச்சுல, காயின்ஸ் வந்து இவங்க அதிகமாக இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஒரு சைடு வந்து இமேஜ் ஆஃப் த கிங்ஸ், இன்னொரு சைடு வந்து இமேஜ் ஆஃப் த டைட்டிஸ். இன்னொரு டைப் ஆஃப் காயின்ஸ் வந்து ஒரு சைடு வந்து இந்தியன் காட்ஸ், இன்னொரு சைடு வந்து அவங்களோட கிரீக் காட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இண்டோ கிரீக்ஸ் காயின்ஸ். ஓகேவா? ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் தப்பு, தேர்டும் தப்பு. ஸோ ஒன்லி ஒன். Question number 7. With reference to post-Mauryan, Rudradaman, Pushyamitra, Sungha, Heliodostrus, இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராயல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் இயர்லி இந்தியா கம்போஸ்ட் இன் சான்ஸ்கிரிட். செகண்ட் வந்து புஷ்யமித்ர சுன்கா மர்டர்ட் இஸ் மினிஸ்டர் வாசுதேவ கன்வா. ஹீலோடாக்டர்ஸ் வந்து எரெக்டட் கர்டா பில்லர் அஸ் பேசாநகர். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், ருத்ரதாமன் இஸ் அ சாக்கா, ஃபேமஸ் சாக்கா. ஹி வாஸ் the first one to issue the inscriptions in early ancient India, which was composed in Sanskrit. So it's a correct statement. Pushyamitra Sungha murdered his minister Vasudeva Kanha. So Vasudeva Kanha யாரு அப்படின்னா கன்வா டைனாஸ்டியோட ஃபவுண்டர். புஷ்யமித்ரா சுன்ஹா யாரு அப்படின்னா சுன்ஹா டைனாஸ்டியோட ஃபவுண்டர். ஸோ ஒரு டைனாஸ்டியோட ஃபவுண்டர் எப்படி இன்னொரு டைனாஸ்டியோட ஃபவுண்டரை கொண்டிருக்க முடியும்? ஸோ ஆப்வியஸ்லி நாட் கரெக்ட். ஸோ இட் இஸ் நாட். அப்போ யார் வந்து வாசுதேவ கன்ஹா யார் இது பண்ணாரு அப்படின்னா இட்ஸ் தேவபூட்டி, லாஸ்ட் ரூலர் ஆஃப் சுங்கா டைனாஸ்டி. ஓகேவா? நான் சொன்னல இதுக்கு முன்னாடி மௌரியால பிரிகதத்தா தான் லாஸ்ட் கிங்கா. பிரிகதத்தாவை மர்டர் பண்ணிட்டு தான் புஷ்யமித்ர சுங்கா வந்து கிங் ஆவார் அண்ட் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் சுங்கா டைனாஸ்டி. அதே மாதிரி சுங்கா டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர் தேவபூட்டி இருப்பாரு. தேவபூட்டியை மர்டர் பண்ணிட்டு தான் கன்வா டைனாஸ்டி வரும். இட் வாஸ் ஃபவுண்டட் பை வாசுதேவ கன்வா. ஓகேவா? அடுத்து ஹீலோடாக்டர்ஸ். எஸ், ஹீலோடாக்டர்ஸ் எரெக்டட் கருடா பில்லர் அட் பெசாநகர்.
யார் இந்த ஹீலோடாக்டரஸ் அப்படின்னா he is a ambassador. ஹீலோடாக்டரஸ் இஸ் a Greek ambassador. யாரோட கோர்ட்டுக்கு வராரு அப்படின்னா சுங்கா டைனாஸ்டி, சுங்காவோட கோர்ட்டு. அந்த சுங்கா கிங் வந்து பகபத்ரா. he comes to the court of பகபத்ரா. ஸோ ஹீலோடாக்டரஸ் வந்து கருடா பில்லர் அட் பெசான் நகர்ல வைக்கிறாரு. இவர் வந்து கிரீக்கா தான் வராரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்து அவர் வந்து பயங்கரமா வியந்து இஸ் கன்வெர்டட் டு ஹிந்துயிசம், ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிடுறாரு. எஸ்பெஷலி பயங்கரமா கிருஷ்ணாவோட டிவோட்டி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹி எரெக்டட் திஸ் கருணா பில்லர் அட் பெசாநகர். பெசாநகருங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கு, விதிஷா பக்கத்துல. ஸோ இந்த ஏன் விதிஷா அப்படிங்கிற விஷயத்த நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, விதிஷா தான் வந்து இனிஷியலா அசோகா கிங் ஆகிறதுக்கு முன்னாடி கவர்னர்ஸா, ப்ராவின்ஷியல் கவர்னர்ஸா இருப்பாங்கல்ல. ஸோ ப்ராவின்ஷியல் கவர்னர்ஸா விதிஷால தான் வந்து அசோகா இருந்தாங்க. அதனால அந்த ஃபேக்டை நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. 1 and 3rd pair is correct, 2nd pair is a wrong pair. So 2 pairs only. So question number 7, 2 pair. Question number 8, with reference to coinage of post-Mauryan. அதான் இந்த ஃபாரின் இன்வேஷன் டைம்ல என்ன காயின்ஸை பத்தி பேச சொல்றாங்க. ஸோ இண்டோ கிரீக்ஸ் are the first to issue coins, the names and images of the rulers. Yes, இப்பதானே பார்த்தோம். Yes, it's a correct statement. Katpis too issued coins with the title of Lord of the whole world. Yes, அவர் அப்படிதான் வந்து இஷ்யூ பண்ணாரு. Kanishka minted coins featuring depictions of Buddha, Greek gods, but notably omitted representation of Hindu deities அப்படிங்கிறாங்க. ஸோ கனிஷ்கா புத்தாவை கொடுத்தாரா? ஆமா, ஏன்னா 4th புத்திஸ்ட் கவுன்சில் இஸ் கன்வீன்டு பை கனிஷ்கா தான். அப்போ அவர் ஒரு விஷயத்த இது பண்றதுக்காக இன்னொரு விஷயத்த பண்ணிருப்பாங்களா அப்படின்னா இல்லை. நான் தான் சொன்னல ஆல்ரெடி, இவங்க எல்லாரும் உள்ள வந்து தேவர் நாட் அகெயின்ஸ்ட் அஸ். இப்போ பின்னாடி வந்த இன்வேஷன்ஸ்லாம் வந்து ஒரு ரிலீஜனை சப்ரஸ் பண்ணி இன்னொரு ரிலீஜனை வந்து அவங்க ரிலீஜன் தான் பெருசு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில வந்த இன்வேடர்ஸ் எல்லாருமே தே கேம் ஹியர், they became one among us and they were like living as நம்மள மாதிரியே இருந்தாங்க. they were converted to Buddhism, they were patrons of Jainism, they were patrons of various ஹிந்துயிசம், சைவிசம், வைஷ்ணவிசம்னு நிறைய கோயில் அந்த மாதிரி நிறைய வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் வெறும் புத்தாவையும் கிரீக் காட்ஸை மட்டும்தான் வச்சுட்டு ஹிந்து காட்ஸை வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாரா அப்படின்னா கிடையாது. ஈவன் ஹி யூஸ்ட், யார் யாரை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அலாங் வித் புத்தா, சிவா, கார்த்திகேயா, இவங்களெல்லாம் கூட he used in his coins. So question number 38ல third statement is a wrong statement, 1 and 2 is a correct statement. So question number 8 option Bombay. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே வந்து they used bilingual by script legend coins. அது என்ன பைலிங்குவல் அப்படின்னா 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும், கிரீக், அராமிக், அப்புறம் பின்னாடி சான்ஸ்கிரிட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பை ஸ்கிரிப்ட் லெஜண்ட் அப்படின்னா நான் சொன்னல அவங்களோட காட்ஸ் வந்து ஒரு இதில், நம்ம காட்ஸ் ஒரு இதில், இந்த மாதிரி இன்னொரு அவங்களோட ரூலர்ஸ் ஒரு சைடு, நம்மளோட காட்ஸ் ஒரு சைடு, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பை ஸ்கிரிப்ட் லெஜண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து இன்வேடர்ஸை பார்த்தீங்கன்னா காயின்ஸோட டீட்டெயில்ஸ். கொஸ்டின் நம்பர் 9, போர்ட்ஸ் மௌரியன் டைம்ல என்னென்ன போர்ட் இருந்துச்சு? தாமிரலப்பட்டி, காண்டசாலா, பாப்ரிகான், பரூச், இது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம ஒரு மேப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? தாமிரலப்பட்டி என்ன சொல்றாங்க? ஹேட் அக்சஸ் டு த ரிவர் ட்ரேட் அலாங் த கேஞ்சஸா. தாமிரபட்டி இஸ் ஹியர், இட்ஸ் இன் பெங்கால். ஸோ கேஞ்சஸ்க்கு ஆபியஸா இட் ஹேட் அ லிங்க். ஓகே. காண்டசாலா இம்பார்ட்டன்ட் சீ போர்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட்ல காண்டசாலா இருக்கா? வெஸ்டர்ன் கோஸ்ட்ல எங்க இருக்கு காண்டசாலா? பார்த்துட்டோம், இல்லை. ஓகே. அடுத்து பாப்ரிகான் லொக்கேட்டட் அட் த மவுத் ஆஃப் நர்மதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நர்மதா அப்படின்னா இங்கே தான் நர்மதா இருக்கணும். ஸோ இங்கே வந்து பாப்ரிகான் அப்படின்னு இருக்கா அப்படின்னா இல்லை. ஓகே. அடுத்து பரூச் இம்பார்ட்டன்ட் அவுட்லெட் ஃபார் ஷிப்ஸ் டு பர்மா. பர்மா அப்படின்னா அது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் போர்ட்டா இருக்கணும். ஸோ இங்கே ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படி ஒரு போர்ட் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இப்போ என்ன இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் தாமிரலப்பட்டி அது வந்து கேஞ்சஸ், அதாவது பெங்கால் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ஸோ காண்டசாலாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸ்டர்ன் கோஸ்ட், சாரி இட் இஸ் நாட் அ வெஸ்டர்ன் கோஸ்ட், இட் இஸ்
ஈஸ்டர்ன். ஸோ மௌரியன் போர்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக இங்கே இருக்கும். காண்டசாலா போர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து மௌரியன் டைம் போர்ட், ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற மௌரியன் டைம் போர்ட். இதுவே வந்து ஆந்திர பிரதேஷ்ல காக்கத்தியா போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மோட்டிப்பள்ளி போர்ட் தான் வந்து காக்கத்தியாவோட போர்ட். இதுவே சாத்தவாகனாஸோட போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மச்சுலிப்பட்டினம் தான் வந்து சாத்தவாகனாஸோட போர்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆந்திர பிரதேஷ். அடுத்து பாபரிகான் லொக்கேட்டட் அட் த மவுத் ஆஃப் நர்மதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாபரிகான் இட்ஸ் நாட் லொக்கேட்டட் இன் த மவுத் ஆஃப் நர்மதா, இது வந்து இண்டஸ். ஓகேவா? பரூச் வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அவுட்லெட் ஃபார் பர்மா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பர்மாலேருந்து போறது எல்லாமே அங்கேயும் தான் போகுதா அப்படின்றாங்க. நோ, ஆக்சுவலா இதுதான் வந்து நர்மதா. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் வந்து கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஸோ ஒன் பேர் ஒன்லி கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து இட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் போட்டு, இது ரெண்டும் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் போட்டின் போஸ்ட் மௌரியன் பீரியட். அடுத்து consider the following statement with reference to Mount Parshavadhan. பாரஸ்வத்னா இது வந்து எங்க இருக்கு இந்த மவுண்டைன் அப்படின்னா ஜார்க்கண்ட். ஏன் ஹிஸ்டரியில ஒரு மவுண்டனை பத்தி கொஸ்டின் வருது அப்படின்னா, இந்த மவுண்டன் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு அப்படின்னா, சாந்தல்ஸ் வந்து அவங்களுக்கு சாந்தல்ஸ்னா அங்க இருந்து வெளியில இருக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் வந்து தே ஹேவ் டேக்கன் பேக். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து டூரிசம் ப்ரொமோட் பண்ண போறாங்க. இட்ஸ் பிரிஸ்டின் மவுண்டன். அந்த ஏன் டூரிசம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து பயங்கரமான பில்கிரிமேஜ் சைட். ஜெயின்ல நமக்கு தெரியும் 24 தீர்த்தங்கராஸ் இருந்தாங்க. இதுல 20 தீர்த்தங்கராஸ் அட்டைன்ட் நிர்வாணா அட் பார்ஷாவந்த். ஓகேவா? பார்ஷாவந்த் அந்த ஹில்ஸ்ல தான் 20 தீர்த்தங்கராஸ் வந்து தே ஹேவ் அட்டைன்ட் நிர்வாணா. ஸோ அதனால அவங்களோட பிரைவசிஸ், அவங்களோட ரிலீஜியஸ் இதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமோ அப்படிங்கறதுனால தே ஆர் ப்ரொடெஸ்டிங் அகெயின்ஸ்ட் இட். ஓகேவா? ஸோ திஸ் ஹில் இஸ் நேம்ட் ஆஃப்டர் பாரஷ்நாத், த செகண்ட் ஜெயின் தீர்த்தங்கரா. பாரஷ்நாத் கரெக்ட் தான், ஹி இஸ் நாட் செகண்ட் ஜெயின் தீர்த்தங்கரா, ஹி இஸ் 23rd தீர்த்தங்கரா. அதாவது மகாவீரா 24th, அவருக்கு முன்னாடி இருந்தவர் தான் வந்து பாரஷ்வதா. பாரஷ்நாத் வந்து 23rd தீர்த்தங்கரா, நாட் செகண்ட் தீர்த்தங்கரா. 20 ஜெயின் தீர்த்தங்கரா அட்டைன் சால்வேஷன். ஆமா, நான் சொன்னல 20 பேர் அங்கதான் நிர்வாணம் அடைஞ்சாங்க. மகாவீரா இஸ் ஆல்சோ செட் டு ஹேவ் அட்டைன் மோக்ஷா இன் திஸ் ஹில். நான் சொன்ன மாதிரி 4, அதாவது 24ல 20 பேர் தான் அங்க நிர்வாணம் அடைஞ்சாங்க. அதுல 4 பேர் வந்து தே டிட் நாட் அட்டைன் நிர்வாணா இன் பார்ஷாவத்நாத் ஹில்ஸ். அந்த 4 பேர் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. ஸோ ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா ரிஷபதேவா, தென் வாஸ்து பூஜையா, நிமைத்தா, மகாவீரா. இவங்க 4 பேரும் தே டிட் நாட் அட்டைன் நிர்வாணா இன் பாரஷ்வநாத் ஹில்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் தே டிட் நாட் அட்டைன் இன் பாரஷ்வநாத் ஹில்ஸ். இவங்க 2 பேரும் பாவபுரியில தான் தே அட்டைன் நிர்வாணா. வாசுபியா வந்து சம்பால தான் ஹி அட்டைன் நிர்வாணா. இவர் ரிஷபதேவா கைலாஷ், மவுண்ட் கைலாஷ் இருக்குல்ல, ஸோ கைலாஷ்ல தான் ஹி அட்டைன் நிர்வாணா. ஸோ இந்த 4 பேரை தவிர மீதி 20 பேருமே பார்ஷாவதா ஹில்ஸ்ல தான் வந்து தே ஹேவ் அட்டைன் நிர்வாணா. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஹி டிட் நாட் அட்டைன் நிர்வாணா, இது கரெக்ட், இது தப்பு. ஸோ ஒன்லி ஒன். கொஸ்டின் நம்பர் 10, ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 56.
Consider the following statement. Anuvrata is the 5 great vows followed by Jain monks and nuns. Mahabharata is the lesser vows followed by Jain lay people. இப்போ நம்ம ஜெயினிசம் புத்திசம் வந்தோம். ஸோ ஜெயினிசம் அப்படின்னாலே நம்ம வந்து 6th century BC-ல இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜெயின்ஸ்ல வந்து 5 vows இருக்கும். 5 vows. அதாவது ஸ்டீல் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி 5 vows இருக்குமா? அஹிம்சா, அதாவது நான் வயலன்ஸ். அடுத்து வந்து சத்யா, ட்ரூத், உண்மையை தான் பேசணும். அடுத்து வந்து அசத்யா, நான் ஸ்டீலிங். அபகிரஹ்யா, பரிகிரஹா. அடுத்து வந்து பிரம்மச்சரியா. நான் பொசஷன். இது செலிபசி. ஸோ இந்த 5 vows 24 தீர்த்தங்கரால 23rd தீர்த்தங்கரான்னு சொன்னோம்ல, பார்ஷாவன்னார், அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து சொல்லியிருப்பார். திஸ் 5th இஸ் ஆடட் பை மகாவீரா. ஸோ இதுதான் 5 vows ஆஃப் ஜெயினிசம். இந்த 5 vows தான் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் வந்து மகாவரட்டா அனுவரட்டா. அது என்ன மகாவரட்டா அப்படின்னா, இந்த 5ஐயும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். யாரு? ஜெயின் மாங்ஸ் அண்ட் நன்ஸ். அதான் வந்து மகாவரட்டா, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அனுவரட்டானா சின்னது, இட்ஸ் அ லெசர் வோஸ். யாரு? மற்றவங்க மாங்ஸ் நன்ஸ் இல்லாம ஹவுஸ் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க ஃபாலோ பண்றதுதான் வந்து அனுவரட்டா. இதுல 5th பிரம்மச்சரியா வந்து அவங்க வந்து நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா மகாவரட்டால இருக்கிற பிரம்மச்சரியா வந்து கண்டிப்பா ஆல் நன்ஸ் அண்ட் மாங்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து மகாவரட்டா அனுவரட்டா. அதாவது அந்த எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம், அந்த சிவியாரிட்டி ஆஃப் த ப்ராக்டிஸை வச்சு இட் இஸ் டிவைடட் இன்டு மகாவரட்டா அண்ட் அனுவரட்டா. மகாவரட்டாங்கிறது இட்ஸ் அ பிக்கர் கான்செப்ட் அண்ட் இட் ஹாஸ் டு பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் பை ஜெயின் மாங்ஸ் அண்ட் நன்ஸ். இதுவே அனுவரட்டாங்கிறது இட்ஸ் அ லெசர் கான்செப்ட், லீனியர், அங்கங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மகாவரட்டா அண்ட் அனுவரட்டா, விச் இஸ் பேசிக்கலி தி 5 vows ஆஃப் ஜெயினிசம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெய்தர் 1 nor 2. Question number 57. With reference to Jain doctrine, consider the following. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது அவங்களோட vows. இப்போ அவங்களோட டாக்ட்ரின்ஸ் பார்க்குறோம். ஸோ டாக்ட்ரின்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இதில் சயனவாடா, அங்கித்தவாடா, நியாயவாடா. ஒரு சில இடத்துல அங்கித்தவாடா நியாயவாடா வந்து ஒரே கான்செப்ட் தான், லைக் பேர் தான் வேற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில இடத்துல இந்த இதையும் ஒரு டைப்பாவே வந்து சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மூணுமே தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சயனவாடா இஸ் அ டாக்ட்ரின் ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆஃப் நாலேஜ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். எஸ், அதாவது டாக்ட்ரின் ஆஃப் மேபி, எக்ஸாக்டா சொல்லணும், தியரி ஆஃப் மேபி அப்படின்னா எதையுமே நம்ம வந்து இப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. இது இப்படியும் இருக்கலாம், இது இப்படி இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதான் தியரி ஆஃப் மேபி, அதுதான் வந்து சயவாடா. அண்ட் அங்கிதவாடா அப்படின்னா இட்ஸ் மெட்டாபிசிக்கல் ரெகக்னைசஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இன்ஃபைனைட் நம்பர்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தியரி ஆஃப் ப்ளூரலிசம். ஸோ இதுதான் வந்து அங்கிட்டவாடா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த சைனவாடாக்கும் நயவாடாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது கண்டிஷனல் வியூ பாயிண்ட்ஸ். ஒரு கண்டிஷனை வச்சு நீங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது சைனவாடா. மேபி இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம்னு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்க ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சயட்வாடா. இதுவே நியாயவாடா வந்து பார்ஷியல் வியூ பாயிண்ட்ஸ். பார்ஷியல் வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், அதாவது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கண்டிஷனை எடுக்காம பார்ஷியலா மட்டும் அதை வச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து நியாயவாடா. ஓகேவா? இதுதான் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்.
ஸோ இது வந்து எக்ஸாக்டாக அதே தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த வேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த தியரி, ரிலேட்டிவிட்டி ஆஃப் நாலேஜ், அப்புறம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட் அண்ட் அனிமேட், இன்அனிமேட், இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு ஸோ இது என்ன டாக்டரின் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுங்க. ஸோ கொஷின் நம்பர் 57 ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 58 என்ன கேட்டிருக்கோம்? பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இவங்க எல்லாருமே தே ஆர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் தான். ஸோ இப்போ நம்மளுக்கே தெரியும் மௌரியாவில் சந்திரகுப்த மௌரியா வந்து ஹி வாஸ் அ பேட்டர்ன் ஆஃப் ஜெயினிசம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இவர் தான் பத்ரபாபுவோட கர்நாடகா வந்து வடக்கிருத்தல் வந்து பண்ணுவார் பத்ரபாபு. ஸோ ஹீஸ் ஆபியோ இஸ் அ பேட்டர்ன். கலிங்கால வந்து காரவேலா இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் ஜெயினிசம். ஓகே. தென் குஷானாஸ்ல கட்பீஸ் வந்து he is a pattern of Jainism. Then சாளுக்கியாஸ்ல வந்து சொலாங்கீஸ், அதாவது குஜராத்ல இருக்கிற சாளுக்கியாஸ் வந்து they are patterns of Buddhism. ராஷ்டிரகூதால வந்து அமோக வர்ஷா, he is a pattern of Jainism. ஸோ அமோக வர்ஷா பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னசேனா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து இவரை ஜெயினா வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த சொலாங்கியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமாரபாலா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை ஹேமச்சந்திரா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ஜெயினா வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே தே ஆர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜெயினிசம். ஸோ கொஸ்டின் நம்பர் 58 ஆல் 5. Answer the following statement with reference to Swadambaras, Digambaras. நம்மளுக்கே தெரியும் ஜெயினிசம் மகதா ரீஜன்ல ப்ரிவலண்டா இருப்பாங்க. மகதால என்ன ஆகும் அப்படின்னா ஃபெமைன் வரும். ஸோ ஃபெமைன் வர்றப்போ அங்கே எல்லாராலையும் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் வந்து கீழே ட்ராவல் பண்ணி சவுத்துக்கு வருவாங்க. அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயினிசம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அங்கேயே மகதாலே இருக்கிறவங்களுக்கு பேர் ஸ்வேதம்பராஸ். கீழே இறங்கி வர்றவங்க டிகம்பராஸ். ஸோ கீழே அங்கே மகதாலே இருக்கிறவங்களோட ஹெட் வந்து துலபத்ரா. கீழே பத்ரபாகுவோட தலைமையில கர்நாடகாவுக்கு வராங்க. ஸோ இதுதான் ஸ்வேதம்பராஸ், டிகம்பராஸ். ஸோ ஸ்வேதம்பராஸ் வந்து ஒயிட் க்ளோத்ஸ் வியர் பண்ணியிருப்பாங்க. இவங்க நியூடிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து லீனியன்ட் குரூப், அதாவது கொஞ்சம் தே ஆர் ஆர்த்தடாக்ஸ். இவங்க வந்து லிபரல்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணலாம். Swadambaras believed that nudity was not essential to atheism. Yes, they believe. Digambaras believed women could not obtain kevalya. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன இது அப்படின்னா, பொதுவாகவே ஜெயினிசம்ல வந்து உமன் வந்து ஷி கேனாட் அட்டைன்ட் நிர்வாணா. அவங்க வந்து அடுத்த ஜென்மத்தில் மென்னா வந்து தான் வந்து ஷி கேன் அட்டைன் நிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்வேதம்பராஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க, டிகம்பராஸ் would believed woman could not attain கேவல்யா அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், தே பிலீவ். ஆனால் ஸ்வேதம்பராஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் இல்லை, அவங்களும் தே கேன், ஏன்னா இவங்க லிபரல்ஸ்ல, ஸோ அவங்களும் வந்து அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்து ஸ்வேதம்பராஸ் அண்ட் டிகம்பரா மாங்க். இப்போ ஸ்வேதம்பராஸ் தான் லிபரல்ஸ், இவங்க வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பெக்கிங் பவுல் புக்ஸ் ரைட்டிங் எல்லாம் ஸ்வேதம்பராஸ் தான் வச்சுருப்பாங்க, டிகம்பராஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ கொஷின் நம்பர் 59 1 and 2 தான் ஆன்சர். ஓகேவா? கொஷின் நம்பர் 60 வித் ரெஃபரன்ஸ் டு செக்ட் ஆஃப் ஜெயினிசம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம்ல ஸ்வேதம்பராஸ், டிகம்பராஸ்னு. இந்த ஸ்வேதம்பராஸ், டிகம்பராஸ்லேயே நிறைய சப்செக்ட் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து யாரு அப்படின்னா டிகம்பராஸோட சப்செக்ட் மேஜர் சப்செக்ட், மைனர் சப்செக்ட். ஸோ டிகம்பராஸோட மேஜர் சப்செக்ட் மூலசங்கா, பிஷப் பந்தா, தேரா பந்தா, தாரன் பந்தா. இவங்கெல்லாம் வந்து இவங்களோட மேஜர் சப்செக்ட். அவங்களோட மைனர் சப்ஜெக்ட் வந்து குமண பந்தா, தோட்ட பந்தா.
இவங்க எல்லாருக்கும் ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கும். என்ன டிஃபரன்சஸ் இருக்கும்? ஐடியல் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் ஆஃபரிங்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலர் ஆஃபரிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து இந்த சப்செக்ட் வந்து பிரியும். அதே மாதிரி ஸ்வேதம்பராஸ் வந்து 3ஆ பிரிஞ்சிருப்பாங்க. யாரு? மூர்த்தி பூஜைக்காஸ், தனக்கவாசி, தேராபந்தி. ஸோ இதான் வந்து மேஜரா இருக்கிற டிவிஷன். இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ தாராபந்திஸ் டு நாட் பிலீவ் இன் ஐடியல் ஒர்ஷிப் ஆர் அவுட்வர்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ தாராபந்திஸ் நம்ம இதுக்கு அந்த இதில் பார்த்த மாதிரி தே ஆர் சப்செக்ட் ஆஃப் திகம்பராஸ். ஸோ திகம்பராஸ் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறாங்க. தே டு நாட் பிலீவ் இன் ஐடியல் ஒர்ஷிப் ஆர் அவுட்வர்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். எஸ், அவங்க அதெல்லாம் வந்து தே டோன்ட் பிலீவ். ஸ்தனக்கவாசி டு நாட் ஹாவ் தேர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் டெம்பிள்ஸ் பட் கேரி ஆன் தேர் ரிலீஜியஸ் டியூட்டிஸ் இன் பிளேசஸ் நோன் அஸ் தனக்ஸ். எஸ், தனக்கவாசி அப்படின்னாலே என்னன்னா அவங்க டெம்பிள் ஒர்ஷிப் வேணான்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர் ஹாலை பில்ட் பண்ணி அங்கதான் வந்து அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்தனக்கவாசிஸ். ஸ்தனக்கவாசிஸ் வந்து தே ஆர் சப்செட் ஆஃப் ஸ்வேதம்பராஸ். ஓகேவா? அடுத்து பிஷப் பந்தா ஆஃப் திகம்பராஸ் வர்ஷிப் தி ஐடியல்ஸ் ஆஃப் தீர்த்தங்கராஸ் வித் சிம்பாலிக் ஆஃபரிங்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆமா, இந்த பிஷப் பந்தாஸ் வந்து தீர்த்தங்கராஸ் மட்டும் இல்லை, அவங்களோட கோயில்ல யாக்ஷாஸ், யாக்ஷினிஸ், அதாவது ஹிந்து காட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களையும் வச்சு தான் கும்பிடுவாங்க. ஸோ ஆல் த 3 statements ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் டெல்லி 6, ஆப்ஷன் டெல்லி டி, ஆல் த 3 ஆர் கரெக்ட். ஓகேவா? The term, question number 76, the term ஆச்சாரங்க சூட்டா அண்ட் பகவதி சூட்டா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில என்ன? ஸோ நம்ம ஜெயினிசம் லிட்ரேச்சர் பார்ப்போம். ஜெயினிசம் லிட்ரேச்சர் அப்படின்னா கவுன்சில்ஸ் இருக்குல்ல, ஜெயின் கவுன்சில் எப்படி வந்து புத்திஸ்ட் கவுன்சிலில் புக்ஸ் கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஜெயின் கவுன்சில்லையும் புக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2 கவுன்சில் தான். அதில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலில் அங்காஸ் கம்பைல் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் கவுன்சிலில் உப்பங்காஸ் கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த அங்காஸில் மொத்தம் 12 அங்கா இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு அங்கா தான் வந்து ஆச்சாரங்க சூட்டா, இதில் 5வது தான் வந்து பகவதி சூட்டா. ஓகேவா? ஸோ ஆச்சாரங்க சூட்டா, பகவதி சூட்டா, மொத்தம் 12 அங்காஸ் இருக்குது. இந்த ஆச்சாரங்க சூட்டா வந்து யார் கம்பைல் பண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலோட பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, தேவநந்தி கணி, இவர் தான் வந்து கம்பைல் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? தென் பகவதி சூட்டா வந்து சுதர்ம சுவாமி, இவர் தான் வந்து கம்பைல் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது ரெண்டும் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஜெயின் லிட்ரேச்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 76, ஆப்ஷன் பாம்பே. Question number 77. Buddhism does not believe in God as a creator, whereas Jainism did. ஸோ இப்போ ஜெயினிசம்க்கு அப்புறம் புத்திசம், இப்போ 2 பேரோட கம்பேரிசன். இப்போ பேசிக்காக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்திசம், ஜெயினிசம் இவங்க 2 பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். மெயினாக டிஃப்ரென்ஸில் தான் நம்மளுக்கு குழப்பம். புத்திசம், அதாவது புத்திசம் பொறுத்தவரையும் அவங்களுக்கு காடே கிடையாது. தே டோன்ட் பிலீவ் இன் காட். ஓகேவா? காடே கிடையாது அப்படிங்கிறப்போ தே டோன்ட் பிலீவ் இன் சோல். சோலே இல்லை அப்படிங்கிறப்போ தே டோன்ட் பிலீவ் இன் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் காடே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க தைரியமா தே கண்டம் காஸ்ட் சிஸ்டம். ஓகேவா? ஆனா ஜெயினா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காடுன்னு ஒருத்தர் இருக்காரு தான் அப்படின்னு தே பிலீவ்ட் இன் காட் அஸ் அ காட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்கிறத பிலீவ் பண்ணாங்க. பட் அவங்க வந்து ஜெயினாக்கு கீழே தான் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகேவா? டவுன் டு ஜெயினாஸ், ஏன்னா அவங்களுக்கு ஜெயினா தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து இவங்க காட் இருக்காங்க அப்படிங்கிறத நம்புறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல சோல் இருக்கு, எல்லா பொருளுக்கும் சோல் இருக்கு அப்படிங்கிறத நம்புறாங்க. அடுத்து டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோலையும் அவங்க நம்புறாங்க. சோல் இருக்கு நான் நம்புறதுனால டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல் இருக்குங்கிறதையும் நம்புறாங்க. ஸோ அவங்க காஸ்ட் சிஸ்டமையும் வந்து தே டிட் நாட் கண்டம் காஸ்ட் சிஸ்டம். ஓகேவா? காஸ்ட் சிஸ்டம் கண்டம் பண்ணலை.
ஸோ இதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே தேவர் அகெயின்ஸ்ட், அதாவது புத்திசம் அண்ட் ஜெயினிசம், தேவர் அகெயின்ஸ்ட் வேதாஸ். ஓகேவா? தேவர் அகெயின்ஸ்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், தேவர் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டினை டீல் பண்ணுவோம். புத்திசம் டஸ் நாட் பிலீவ் இன் காட் அஸ் அ கிரியேட்டர், வேரஸ் ஜெயினிசம் டிட். ரெண்டு பேருமே காடு கிரியேட்டருங்கிறத, புத்திசம் காடே இல்லைன்ட்டாங்க. ஸோ ஓகே, ஜெயினிசம் காடுங்கிறது ஒருத்தர் இருக்காரு, ஆனா ஜெயினாக்கு கீழே தான் அப்படிங்கிறப்ப காடை எப்படி கிரியேட்டரா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே காட் அஸ் அ கிரியேட்டரா தே டிட் நாட் அக்செப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். போத் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பிலீவ்ட் இன் த டாக்ட்ரின் ஆஃப் கர்மா. ஆமா, ஏன்னா கர்மா தீர்த்ததுக்கு அப்புறம் தானே நம்ம நிர்வாணம் அடைய முடியும். ஸோ போத் த பர்சன்ஸ் பிலீவ்ட் இன் கர்மா. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஜெயினிசம் டினைட் த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ் அட் புத்திசம். ஆமா, நம்ம சொன்னோம்ல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வேதாஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 77, 213 ஒன்லி. ஸோ இதெல்லாம் சிமிலாரிட்டிஸு. கொஸ்டின் நம்பர் 78 வித் ரெஃபரன்ஸ் டு அஜ்விகாஸ். ஸோ அஜ்விகா வந்து யாரு? போஷன்ல தான் வந்து அஜ்விகா ஸ்கூலோட ஃபவுண்டர். ஸோ இது எல்லாமே நம்ம அஜ்விகாஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்ட்ரடியூஸ்டு காஸ்மிக் பிரின்சிபல்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் நேச்சுரல் பர்சானிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வேதாஸ். அடுத்து, அக்கார்டிங் டு தெம் ஃபேட்டலிசம் கண்ட்ரோல்டு எவ்ரி திங் அண்ட் ஹியூமன்ஸ் ஹேஸ் நோ ரோல் இன் இட். அடுத்து, அன்லைக் ஜெயின் மாங்க்ஸ் தே டு நாட் ப்ராக்டிஸ் ஏஸ்டிசம் as they were liberals. ஸோ இவங்க எல்லாமே அஜ்விகாஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது டாக்ட்ரின் ஆஃப் ஃபேட்டலிசம். அதாவது விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க தான் அஜ்விகாஸ். ஸோ விதிப்படி தான் நடக்குது அப்படிங்கிறப்போ அக்கார்டிங் டு தான் ஃபேட்டலிசம் கண்ட்ரோல்டு எவ்ரி திங் அண்ட் ஹியூமன்ஸ் ஹேவ் நோ ரூல். ஆமா, கரெக்டா? ஓகேவா? ஸோ அன்லைக் ஜெயின் மாங்க்ஸ் தே டிட் நாட், இவங்க இதுதான் இருந்தாலும் லைக் ஜெயின் மாங்க்ஸ், அவங்க ஜெயின் மாங்க்ஸ் மாதிரியே எக்ஸ்ட்ரீம் வந்து அவங்க வந்து எல்லா விஷயமும் பண்ணாங்க. ஸோ ஏஸ்டிசம், அவங்க வந்து துறவு போனாங்க, எக்ஸ்ட்ரீமா ஸ்டார்வ் ஆனாங்க, இந்த விஷயம் எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஜெயின் மாங்க்ஸ் மாதிரியே பண்ணாங்க. ஸோ லைக் ஜெயின் மாங்க்ஸ் தே ப்ராக்டிஸ், தே டிட் நாட் ப்ராக்டிஸ், இல்லை தே ப்ராக்டிஸ்ட். ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். அஜ்விகாஸ் இன்ட்ரடியூஸ்ட் காஸ்மிக் பிரின்சிபல்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் நேச்சுரல் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் வேதாஸ். ஆமாம், அவங்க வேதாஸையும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ கொஸ்டின் நம்பர் 78 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 79 வித் ரெஃபரன்ஸ் டு சார்வாக்கா ஸ்கூல். ஸோ சார்வாக்கா அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் மெட்டீரியலிசம். அவங்க வந்து பயங்கர மெட்டீரியலிஸ்டா இருப்பாங்க. ஸோ மெட்டீரியலிசம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஸ்கூல் என்ன சொல்றாங்க? த வேர்ல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 5 எலமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. நோ, அவங்க வந்து 4 எலமெண்ட்ஸ் தான், பூமியை மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஈத்தர்ங்கிறது அட்மாஸ்பியர், அதை வந்து தே டிட் நாட் கன்சிடர். அக்கார்டிங் டு தெம் தேர் இஸ் நோ அதர் வேர்ல்ட் பட் தே பிலீவ்ட் இன் காட். அடுத்து வந்து நோ, அவங்க காட்லலாம் வந்து பெருசா எந்த பிலீஃபும் இல்லை. இவங்க எல்லாருமே வந்து ஏத்திஸ்ட் ஸ்கூல்ஸ். ஸோ அவங்க வந்து காட்லலாம் பிலீவ் பண்ணல. ஓகேவா? ஸோ தே ஆர் ஏத்திஸ்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லோகாயுதா, த பிலாசபி ஆஃப் மாசஸ். எஸ், இது கரெக்ட். ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ கொஸ்டின் நம்பர் 79 ஒன்லி 1 தான் வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 80 இதெல்லாமே ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி. இது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி வந்து ரெண்டா வந்து பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஆஸ்டிகா, இன்னொன்று வந்து நாஸ்டிகா. அதாவது இது எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா, வேதாஸ் இருக்குல்ல, வேதாஸை வச்சு பிரிக்கிறோம். ஸோ வேதாஸை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்கூல் அப்படின்னா அதை வந்து ஆஸ்டிகா. வேதாஸோட எந்த இதுவும் எங்களுக்கு தேவையில்ல, அதை ஏத்திஸ்ட் ஸ்கூல்ஸ் பார்த்தோம்ல, அவங்க எல்லாமே வந்து நாஸ்டிகா அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க தான் புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட், சார்வகாஸ், அத்விகாஸ். இவங்க தே கண்டெம்ட் வேதாஸ் அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ வாட் எவர் கிவன் இன் வேதாஸ்ல. ஸோ இவங்க எல்லாமே வந்து நாஸ்டிகா ஸ்கூல்ஸ். இதுலயே ஆஸ்டிகா ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேதிக் டெக்ஸ்ட்டை வச்சு ஃபுல்லாகவே அதை வச்சே வர்றவங்க வந்து மீமாசா அண்ட் வேதாந்தா. பேஸ்ட் ஆன் இண்டிபெண்டன்ட் கிரவுண்ட்ஸ், அவங்களுக்குனே ஒரு சில பிலாசபி, அந்த பிலாசபி பேஸ்ட் ஆன் வேதாஸ்லேருந்து டிரைவ் பண்ணி அவங்க ஒரு புதுசாக ஏதாவது பிலாசபிஸ் வச்சிருப்பாங்க. அவங்கள தான் வந்து சாங்கியா, யோகா, நியாயா, வசிஷ்டா. ஓகேவா? இது ஸோ இவங்க 6 பேர் தான் வந்து இந்தியன் பிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் படிக்கிறப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிலாசபி ஸ்கூலு,
இவங்க எந்த குரூப்பிங் கீழே வருவாங்க, அதோட ஃபவுண்டர், அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே நம்ம பெருசாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபவுண்டர்ஸ். வைசிஷிகா வந்து கன்னடா, நியாயா கௌதமா, யோகா பதஞ்சலி, சாங்கியா கபில், வேதாந்தா வந்து வேத வைஷ்யாஸ், மீமாசா வந்து ஜாமினி. ஸோ இவங்க தான் வந்து அந்த 6 குரூப்போட ஃபவுண்டர்ஸ். அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை வச்சு பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஸோ சாங்கியா வந்து நம்ம பார்த்த மாதிரி கபிலா தான் வந்து ஆன்சர். நியாயா வந்து இட்ஸ் கௌதமா, வைசிஷிகா வந்து கன்னடா, லோகாயுதா வந்து பிருகஸ்பதி. ஸோ கொஸ்டின் நம்பர் 80, 2 pairs only. ஓகேவா? Question number 66 with reference to Buddhist statements, Buddhist schools இதெல்லாம் என்ன? ஸோ நம்மளுக்கு தெரியும் புத்திஸ்ட் ஸ்கூல்ஸும் வந்து ரெண்டா வந்து இது பண்ணியிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ எப்போ பிரிஞ்சாங்க இது அப்படின்னா, நம்மளுக்கு புத்திஸ்ட் ஸ்கூல், புத்திஸ்ட் கவுன்சில்ஸ், புத்திசம் கவுன்சில் நாள் நடந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து. ஸோ இந்த கவுன்சிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திஸ்ட் கவுன்சில் ஃபஸ்ட்டு புத்திசம் கவுன்சிலில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் அந்த கவுன்சிலோட பேட்ரன், அந்த கவுன்சிலோட பிரைம் மினிஸ்டர் யார், அந்த கவுன்சில் எங்கே நடந்துச்சு இப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலில் என்ன நடந்துச்சு, அந்த கவுன்சில் ஸ்பிளிட் நடந்துச்சா, இல்லை அந்த கவுன்சிலில் புக்கு வந்து ப்ரொப்போன் பண்ணாங்களா இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து ஆட் ஈவன் அதை வச்சு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சில், தேர்ட் கவுன்சில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சில், ஃபோர்த் கவுன்சில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஸ்பிளிட். ஸோ செகண்ட் கவுன்சில் ஃபர்ஸ்ட் கவுன்சில், தேர்ட் கவுன்சில் புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கவுன்சில் அண்ட் ஃபோர்த் கவுன்சிலை ஸ்பிளிட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 புக்கு, சுத்த பித்தகா, வினய புத்தகா. மூணாவது கவுன்சிலில் அபிதாம பித்தகா. செகண்ட் ஸ்பிளிட்டு இது ஏன் நடக்கும் அப்படின்னா, ஃபிலாசபியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுமா, இல்லை லீனியண்ட்டாக ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படிங்கிறத வச்சு 2 நடந்திருக்கும். ஸோ இதில் தான் வந்து தாவிரவாதீன், மகா சங்கிகாஸ் அப்படின்னு 2ஆக பிரிவாங்க. ஃபோர்த் ஸ்பிளிட்ல ஐடியல் ஒர்ஷிப் பண்ணுமா பண்ண வேண்டாமா அதை பேஸ் பண்ணி 2ஆக பிரிவாங்க. யாரு அப்படின்னா ஹினாயானா, மகாயானா இப்படி வந்து பிரிவாங்க. ஸோ இதான் வந்து சப்செக்ட்ஸ் ஆஃப் புத்திசம். ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டினை வந்து டீல் பண்ணுறோம். Consider the following statement with reference to Buddhism schools. Mahasankikas followed strict monastic life and rigid disciplinary laws as originally prescribed. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துருவோம். செகண்ட் கவுன்சிலில் மொனாஸ்டிக் ரூல்ஸை வச்சு 2ஆக பிரிகிறாங்களா, ஒன்று ஸ்தாவிரவாதி, அதுக்கப்புறம் மகாசங்கிகாஸ் இவங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களோட சப்செட்ஸ், சாவிதவாரின்ஸோட சப்செட்ஸ் தான் இவங்கெல்லாம். நம்மளுக்கு பின்னாடி வருவாங்களா ஹீனாயானா, தியரவாடாஸ் எல்லாமே ஸ்தாவிரவாதின்ஸ்லேருந்து வந்தவங்க தான். அதுக்கடுத்து மகாசங்கிகாஸ்லேருந்து வந்தவங்களாம் தான் வந்து மகாயானா பின்னாடி ஃபோர்த்து கவுன்சிலில். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஸ்தாவிரவாதின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருக்கிற ரூல்ஸை பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அப்படியே தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து ஸ்தாவிரவாதின்ஸ். இதுவே மகாசங்கிகாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண வேண்டாம், ரூல்ஸை வந்து கொஞ்சம் லெஸ்ஸாகவே வந்து ஃபாலோ பண்ணலாம், லீனியன்ட்டாகவே இருக்கலாம், லிபரல்ஸ். ஓகேவா? அவங்க தான் வந்து மகாசங்கிகாஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, த குரூப் விச் ஃபாலோட் மாடிஃபைட் டிசிப்ளினரி ரூல்ஸ் ஆர் கால் ஸ்தாவிரவாதின்ஸ். ஸோ இவங்க தான் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணவங்க, இவங்க தான் வந்து ரிஜிடாக வந்து ஃபாலோ பண்ணவங்க. இதை ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஹீனாயானா பிலீவ்ட் இன் ஆர்த்தோடாக்ஸ் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. ஆமாம், ஃபோர்த்து கவுன்சிலில் அதே மாதிரி 2ஆக பிரிவாங்களா, ஐடியல் ஒர்ஷிப் வேணுமா வேணாமாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அங்கே ஹீனாயானா, மகாயானா அப்படின்னு 2ஆக பிரிவாங்க. ஹீனாயானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐடியல் ஒர்ஷிப்லாம் பண்ணக்கூடாது, இமேஜ் ஒர்ஷிப் பண்ணக்கூடாதும்பாங்க. மகாயானா என்ன சொல்லுவாங்க, இல்லை அப்படிலாம் இல்லை, புத்தா திருப்பி ரீபார்ன் ஆகிட்டே இருப்பாரு, அப்போ அவரை வந்து நம்ம
ஐடியல் ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மகாயானா கான்செப்ட். ஸோ அதுதான் வந்து அந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஹினாயானா பிலீவ் இன் ஆர்த்தடாக்ஸ் டீச்சிங். எஸ். அப்போ கொஸ்டின் நம்பர் 66 ஒன்லி 1 அதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட நம்ம இந்த பார்ட் டிஸ்கஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி டெஸ்ட் மட்டும் நம்ம மொத்தம் 3 பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். 30, 30, 20 டிஸ்கஸ் பண்ணுவோம். சின்ஸ் நம்ம கொஞ்சம் உள்ள நிறைய டீப்பாக போய் கதை பேசுறதுனால நம்ம 3 பார்ட்ஸாக வந்து இந்த டெஸ்ட் மட்டும் 3 பார்ட்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வரையும் இந்த பார்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.